இவர் வந்து சொல்றார் ஆனா அடிச்ச அந்த ஆரிய தமிழன் அடிச்ச அந்த ஆணி அவனெல்லாம் எனக்கு மெசேஜ் போட்டவன் டாக்டரை பத்தி கேவலமா அந்த டைம் நான் இதுல அவனெல்லாம் நல்லவன் என்று சொல்லி உணர்ந்து இதுல சொன்னவர் இந்த தளத்துல சொல்றார் அவனெல்லாம் நல்லவன் தான். ஆனா அந்த ஆரிய தமிழனும் அந்த தளத்திலும் அந்த அளவை வச்சுதான் இந்த காணி பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தது. டாக்டர் அன்னைய பிரான்ஸ்ல இருக்கிறவர் தேச துரோகின்னு சொன்னதோ ஒன்று சொல்லி அப்படி அப்ப நான் அதுல எல்லாத்தையும் போட்டு என்னடா இவர் இப்படி போயிட்டார் இப்படி கதைக்கிறார் என்று பார்த்தா நேற்று சில விஷயம் சொல்ல உடனே நான் பக்கம் இந்த மைண்ட் எல்லாம் இதாக போயிட்டு அவ இவ்வளவு நாளும் எல்லாரும் ஒவ்வொரு ஆக்கள் எனக்கு சொன்னதே நாள் எல்லாரோடையும் கண்டுபிடிச்சிருப்பேன் எதிர்தான் நீங்க போது சொல்ல ஆரையும் கட்டுப்பாங்க என்னையே இங்க சொல்றது இந்த டாக்டர் வாளுகள் தான் என்ன உங்களை சொல்ல எந்த டாக்டர் அரிச்சு இந்த படிக்கால் டாக்டர் வாளுகள் அதில் தான் இங்கே வந்து என்ன சும்மா கடைக்கில வராங்க என்ன எனக்கு பக்கத்தில் சலூன் ஒரு சலூனுக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ சலூனண்டா தெரியும் தானே என்ன எவ்வளோ சனம் பேர் எத்தனை நாட்டு எப்படிப்பட்ட நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் அதில் எல்லா கட்சிக்காரனும் வருவான். அப்போ நான் இந்த வாய்ஸ் இந்த லைஃபை என்ன செய்வேன்னாண்ட நான் எந்த முந்தி வீடியோஸோ அப்போ சவுண்ட் சிஸ்டம் பூட்டிக்கிறேன் அதில் கொடுப்பேன் கேட்டுக்கொண்டு. அப்போ அதில் வார 60 பேர் சொத்துனா 60 பேருக்கு அதில் பிடிக்காது. நான் வெளியில் போனா கூட இந்த நேற்று ஃபுல்லாக டாக்டர் வந்துட்டு கேட்க வெட்டோன்னு சொன்னேன். நான் சொன்னால் ஓகே நான் கேக் வெட்டுறதா நான் காசு தரேன் தவிர்த்து நேற்று ஆர்டர் பண்ணது கேக்கு நாங்கள் வந்து நான் சொன்னேன் வெட்டு போயிடலாம். அப்போ என்னையே எல்லாருக்கும் தெரியும் என்னையும் ஸ்கூலில் நானெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2000 ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரே பில்டிங் ஒரே இடத்துல. அப்போ எனக்கு எல்லாரையும் தெரியும் சவுத் கரோவில். அதாவது நான் இப்போ மட்டாக்களை மாதிரி இந்த வாரம் இல்லை நான் ஏன்னா நான் மேலே வந்து கதைக்கிறேன் ஏன்னா மேலே வந்து நான் கதைக்க அப்படி கதைக்க சில கீழே யாரோ இப்போ ஒரு ஆக்கள் எழுதுனது ஏரியலும் கல்லாடண்டு சரியா. அப்போ அப்போ அப்படி வசனங்கள் வரைக்கும் இப்போ நான் இன்னொரு நாளைக்கு இப்போ இன்னொரு வீட்டில் போய் நாங்கள் வீடு என்ன நாங்கள் இனி அடுத்த எங்களுக்கும் ஒரு பிரச்சாரம் இருக்குது. அப்போ நான் வேலெல்லாம் பிரச்சாரம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்போ சில ஐடியாக்களை சொல்லுவோமோன்னு போட்டு நான் அதுக்கு வாரல ஏன்டால் குழப்பமாக போய் கொண்டிருக்கிற டைமில் இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து இடத்துல பிரச்சனை கூடாதுன்னா இலங்கை அரசியல் வேறு இங்கே யூகேண்ட அரசியல் வேறு. அப்போ அதனால் இப்போ இந்த வரக்கூடாதுன்றது. அப்போ எனக்கு இந்த நேற்று இந்த விஷயங்களை வந்தோன்னா ஒருக்கா வந்து வன்னி மைந்தனைக்கு ஒருக்கா அதை ஒருக்கா வடிவ விளங்கப்படுத்தி போட்டு போகணும் ஏன்னா அவரும் எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றது. அதுக்காக முதலே நான் சொன்னேன் தானே ஏரியல் என்னென்றால் எனக்கு தொலைபேசி வரைக்குள்ள ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சிலர் வந்து தொடர்ந்து அது போன் அழைக்கிறது. நான் கொஞ்ச நாள் தான் போன் எடுக்க விட்டுட்டேன். எனக்கு ஒரு சில இடத்துல சந்தேகம் வந்துட்டு எனக்கு வந்தோடனே அந்த மாறி மாறி அந்த வட்டாரங்களுடைய பேச்சு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேச்சு ஸ்டைல் அவைய சிந்தனை போக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு சந்தேகம் வந்துட்டு நான் சரி ஓகே இதை அந்த எடுக்காமையை விட்டு பார்ப்போம்னு நான் எல்லாம் அவாய்ட் பண்ணி எடுக்காம விட்டுட்டேன். வந்து பார்த்தா ஒரு ஆளுடன் பேசினா இங்க வந்து பேச வரைக்குள்ள நான் என்ன சொன்னனோ அதை ஒத்தது அல்ல அது வேற மாதிரியான விஷயம் இங்க வந்து அப்படியே உடனே பேசப்படும். நான் விளங்குதான் நான் சொல்றது வந்தேன்டா. அதுல இன்னொரு விஷயம் எடுக்கப்படுதுண்டா அது என்ன விஷயம் எடுக்கப்படுதுண்டா இவர் இன்றைக்கு இந்த விஷயத்த பேசுறதுக்கு கண்டிப்பா முயற்சிப்பார். இதுதான் இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப நீங்க சொன்ன விஷயம் சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இந்த உளவியல் எப்படி இருக்கும் இந்த விஷயத்துல பேசப்படலாம் இப்படி பேச வாய்ப்பு இருக்காது. எனக்கு சொக்கி போயிருப்பேன் நான். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சு விட்டேன்டா அந்த ரூட்டா பிற்காலத்துல மாத்தி விட்டுட்டேன் நான். அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு என்னன்னு கேஸ் பண்ண நான் இந்த எதிர்பார்த்தது ஒரு தொடர்ந்து காலேஜில் விளங்கிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டேன்டா இங்க சொல்றது ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இங்க வந்து கலைக்கிறது வேற விஷயமா இருக்கு. அப்ப அப்படி அதை ரூட்டை மாத்தி போடைக்கலதான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா எதிர்மறையா மாத்தி போடைக்கலான் கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் ஒன்றா விழுந்துன்னு வந்துக்கணும். அதுக்கு பிறகு அப்படி அப்ப சந்தேகம் பறைக்கலாம். நான் இங்க பாவிச்ச ஒரே ஒரு சொல்லுவேன் அந்த கரப்பாடு இந்த மூந்தெண்ணெய் வரைக்கும் நான் உடனே தளத்துக்கு வந்துட்டு கேட்ட கேள்வி என்ன எனக்கு ஒரு ஆள் சொன்னது. அப்ப நான் மூந்தெண்ணெய் ஓப்பனாக தான் கேட்டேன். நான் நீங்கள் பிளாட்ல இருந்தீங்களோ ரிலோவில் இருந்தேன்னு சொல்றாங்க உண்மையோட நேரம் ஓப்பனாக இருந்தான் இந்த தளத்துல வச்சு அப்படிதான் மேடையில வச்சு கேட்டுவேன். அன்றைக்கு வந்து மூந்தெண்ணெய் கதை கேட்க எனக்கு சொக்கா போயிடுது. என்னடா மூந்தெண்ணெய் மாறி போய் அவருக்கு புரு இருக்குது லோஜியக்கா ஆமியோட காய்ச்ச புரு இருக்கு என்னடா இவ்வளவு காலமும் எல்லாரும் சேர்ந்து லோஜியக்கா பிரகாஷ் ராஜனை போட்டு வடிவா இருந்து கதைக்கினும்
பேருந்து ஒரு பிரச்சனை வந்த கூட என்னட்ட குரு இருக்கு, வீடியோ இருக்கு, நான் வீடியோ கூட விட்டோம் தளத்துல இப்ப ரிலீஸ் பண்ணட்டோம்னு சொன்னோன்னே எனக்கு சொத்தா போயிடுது. என்னடா இல்ல ஏரியில இன்னொரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. இப்ப பன்னிமேந்தன் ஆகிய நான் அர்ஜுனா ராமநாதனுடைய அந்த பரப்புரையில மட்டும் குறி வச்சு பேசி கொண்டு போய் ரிப்பீட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றேன், மக்களாகிய நீங்க இல்ல அதுல கதைச்சு கொண்டு போய்கல டக்குன வந்து அந்த வேற அந்த கதையை திசை திருப்பி வேற பக்கத்துக்கு எடுத்து நம்ம வெளியே நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு நான் உங்களுக்கு டாக்டரோட நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கே அந்த இது அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. கதையை அப்படியே திருப்பி அப்படியே நான் எழுதுறேன் கதையை மாத்துறாங்க, நீங்க குழம்பாயங்க உண்டு. அது பிளான் பண்ணி நான் இப்ப சொல்றேன். இனி வந்துதான் பாரு. இப்ப நான் இந்த அர்ஜுனோட தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பாருங்க, இப்ப அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு பயணிக்கிறாங்க. அதான் நேற்று வந்த மணிமேந்திரன் இந்த நிமிடம் வரை இப்ப வரைக்கும் நான் அவையில கோலுக்கு போற மாதிரியே போடுறேன். இப்ப பாருங்க திருப்பி அடுத்த பக்கம் திருப்புறாங்க. இப்ப பாருங்க மக்களாகிய நீங்கள் என்னண்டா இந்த டீம் இவங்களோட இந்த கருப்பாடுகளோட இந்த குழு என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. இவன் முதலே இது பேசல, இன்றைக்கு இந்த வாயில இப்படி பேசுது, ஏன் இப்ப வந்து இந்த பேசினம் இவ்வளவு காலம் இப்படியே மௌனமா இருந்தவ இப்ப இப்படி பேசினோம்டா பாத்தீங்கன்னா ஒரே செட்டப். நான் சொன்னேன் தானே 14 இந்த 30 ஆடு நிக்குதாண்டு. இப்ப விளங்கிச்சுதா? நேற்று நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க மக்களே. இப்ப நான் அந்த கருப்பாடு முழுக்களை நாங்கள் அப்படியே முழுக்களை கட் பண்ணணும், என்ன செய்யணும்டா அவைய பாடு விட்டுத்தானே அடிக்கணும். அதுல எங்களுக்கு இழப்பு வரம் தான், வேற வழி இல்ல. ஆனா என்ன செய்யணும், உள்ள விடணும், இல்ல வந்த ஆட விடணும் களத்தை உள்ளுக்குள்ள. நேற்று நேற்று இவர் கணேசையா சொன்ன உடனே எஸ்பி வாய் திறந்தது. ஆனா எஸ்பிக்கு குழப்பமா போயிட்டுது. அப்படியே எஸ்பி சத்தம் நான் நோ கமெண்ட் போட்டு செல்வன் நோ கமெண்ட் போட்டு கடந்து போட்டோம். ஏன்னா அப்ப நான் அதையும் யோசிச்சு போட்டு அவங்களுக்கு விளங்கி இருக்கு. ஏன்னா வன்னிமேந்திரனை இதுல பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னா 4 பக்கத்தால எல்லாருக்கும் விளங்கும். நான் நோ கமெண்ட் போட்டோம். என்னடா கதைக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்த பாருங்க. இப்ப என்ன திசை திருப்புற பாருங்க. அன்னைக்கு கூட எஸ்பி என்ன பேர் மான் கட்சி இந்த ஆளு என்னப்பா, அவர் வந்து வேற இருக்க போனார். ஆனால் பேசி கொண்டிருக்குது ஒரு விஷயம். அவர் எனக்கு தெரியாது, அங்க போய்க்கல நம்ம வேற போன்ல காய்ச்சல் உண்மையா தெரியாது. நான் இங்க வர வந்து உண்மையா அந்த அவரை இறக்கிறது பெரிய பிள்ளையா, அப்ப செய்யக்கூடாது. பட் எனக்கு வேற வழி அர்ஜுனா ஐயா ஆதரிக்கிறபடியா அப்ப இன்னொரு ஆட்கள் வந்து கலைக்க கூடாதுக்கு நான் இறக்கினேன். உண்மையில அது ஒரு நாகரிகப்படி அது பிள்ளை, அது செய்யக்கூடாது. ஆனா அர்ஜுனா ஐயா ஆதரிச்சுட்டதுக்காக நான் அதை செய்தேன். அவ உண்மையா செய்ய வந்ததும் பாருங்க. அவையும் வந்து தங்களது சப்போர்ட் வேணுமெண்டாக்காண்டி இதுல இந்த தளத்தை தடவி வெறியின வேணும்னு சொன்னா இந்த தளம் அவ்வளவு இதான்னு சொல்லித்தான் அவர் வந்து கதைச்சதே அப்படித்தான். கதைக்க வரைக்கும் நாங்கள் இது 6 பேர் நின்று ஓடுதான் டக்குன்னு ரக்க வலிக்கிட்டது. அவர் வந்தோடனே இப்படியான உங்களை விட்டுட்டாங்களே அங்கே இங்கேன்னு வந்தார். இல்ல மற்றது என்னன்னு சொன்னா வன்னிமேந்திரன் இப்ப எல்லாருக்கும் பதில் சொல்லிக்க சில வசனங்களை மனசுல எடுக்கலாது தெரியுமா. இப்ப நாங்க கீழே நிக்கிறனாங்க சில ஒவ்வொரு ஆக்கள் கதைக்கிறத அப்படியே அத்துறுத்து யோசிச்சுட்டு இருப்போம். என்ன கதைக்கிற இவர் என்ன சொல்றாரு வன்னிமேந்திரனைக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். என்னன்னு சொன்னா 4 பேர்ட்ட கதையும் 4 பேருக்கு வரைக்கும் அவர் அடுத்த பதில் ஆக்களுக்கு சொல்லணும் மற்றவருக்கு. அப்ப அவருக்கு அந்த கீழே வாரதோ ஒரு ஆள் சொன்ன கொமெண்ட்ஸ்களை திங்க் பண்ணலாம இருக்கு. அப்ப அதனாலதான் சில நேரம் சில விஷயங்களை இப்ப இதுல வன்னிமேந்திரனையும் 100% சொல்லலாது. ஆனா எஸ்பியும் இப்ப எஸ்பி எல்லாம் இதுல இருப்பினந்தான். இப்ப நீங்கள் எல்லாம் கீழே இருந்து கேட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்களை நாங்க விட்டு பார்த்துட்டு இருக்கணும். இவர் என்ன இன்றைக்கு இப்படி கதைக்கிற, நாளைக்கு இப்படி கதைக்கிற, இதுல கதைக்கிறது இப்படி வருதுன்னு சொல்றோம். அதுலதான் நாங்கள் நோட் பண்ணி கொண்டிருக்கோம். தெரியல கீழே எழுதுற கொமெண்ட்ஸையும் பார்க்கணும், பேட் சர்க்கிள் வரக்கூடாது, அதை பார்க்கணும். என்ன விஷயம்டா இதுல ஒரு விஷயம் என்னண்டா 6 இருந்தாலும் வரைக்கல 5 நிமிஷமா ரைட் நன்றி வணக்கம் அடுத்த அளவுக்கு சந்தர்ப்பம் இல்ல இப்படி போய் கொண்டு இருந்தா என்ன நடக்கும்? இந்த விதிமுறையை நீ ஸ்ட்ரைக் பண்ணி விட்டா என்ன நடக்கும்? இந்த பிரச்சனை இனி வராது. நான் இப்ப ஒரு நான் செக் பண்ணி பார்த்தேன். வெள்ளக்காரங்கள்ல அவங்கள 3 இருந்து 5 நிமிஷம் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. அதுக்கெல்லாம் பேர் எடுக்க மாட்டாங்க. இல்ல நாங்க கீழே நின்று கேட்டு கொண்டிருந்தா வன்னிமேந்திரனா எல்லாம் வடிவா விளங்குது.
என்ன பிரச்சனை நடக்குது என்ன இதுண்டு. ஆனா இப்ப நான் இப்ப உங்களோட மேல வந்து இருந்து காய்ச்சொண்டு இருக்கிறேன் இல்லோ, எனக்கே ஞாபகம் இல்லாம இருக்கு என்ன காய்ச்சல். இப்ப மேல வந்து கதைக்க போனா இதுல பார்த்துட்டு இருக்க ஒன்றுமே விளங்குது இல்லை. ஆனா நீங்க ஒரு நாளைக்கு வேணுமெண்டா செல்வன் எஸ்பி நீங்க எல்லாம் சொல்லி போட்டு கீழே வந்து நின்று எல்லாரும் என்ன அதுதான் மேல வந்தாங்க, நாங்களும் நின்று கீழா நின்றாங்க காலம். இல்ல சொல்றேன் மேல வந்தா எனக்கு இப்ப என்ன நான் விளந்தே என்ன காய்ச்சல் எனக்கு தெரியும். நன்றி, அதைத்தான் சொல்ல. நன்றி. ஓகேயா எல்லாம் ஓகே பாப்போம். வணக்கம் வணக்கம். ராசி இருக்க கதை கொடுங்க. கண்ணீர் மணிக்கணும். ராசி வணக்கம், கதைங்க ஐயா. வணக்கம் செல்வனா, வணக்கம் மைந்தண்ண. கண்ணேரமா முதல் நின்றுனா கண்பாடுல எல்லாரும் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேன் நின்றா என்ன ஆட்டோமேட்டிக்கா இறக்கி விட்டுறீங்க. டைம் போனா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும் ஐயா. நானும் இங்க முதல் அடிக்கடி வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அந்த மையா பெறா விட்டுட்டேன். நானும் பெறேன் அரபி ஹிந்தியில இல்ல மையா வராம அப்படியில வருவார் பிஸியா வருவார். இந்த டொபிக்கே கொடுத்த சுரேஷ் என்ன சொன்ன மாதிரி உண்மையில தேசியத்துல விட்டு இறங்காம ஒரு துளியும் தளராம நிக்கிறேன்டா உண்மையில மைந்தண்ண. அந்த காலத்தோட்டு மைந்தண்ணர் நானும் இந்த தளத்துல எதிர்கொள்ள பார்த்து கொண்டு வரேன். தளராம எந்தெந்த தலைவர்கள் இடையில எத்தனை கட்சி அரசு எவ்வளவு பேர் வந்து மாறி மாறி வெல்கி அடிச்சு போனாலும் உண்மையில உறுதியா எந்த இப்படிப்பட்ட கொம்பன் வந்தாலும் கதைக்க வேண்டிய இடத்துல கதைச்சு தண்ட உறுதியில தளராம நிக்கிறோம் உண்மையில மைந்தண்ண, வன்னி மைந்தண்ண. அதுக்கு நான் உண்மையிலே நான் அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மற்ற இடையிலே வந்து இந்த ஒரு முதலும் பேசியிருக்கிறேன். நான் இந்த தலைவரை தெரிவு செய்யப்பட்டது என்னத்தை கொண்டு தெரிவு செய்ய நீங்கள் என்னென்ன தகுதி இருக்குன்னு தெரிய நீங்கள்னு சொன்னா அது ஓகே. இப்ப தோத்தாச்சு. இப்ப தோத்தது பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எடுப்பாங்க. இப்ப நான் எந்த கருத்தும்படி நிறைய தோத்த விஷயங்கள் இப்ப இந்த கட்சியில இருந்து ஒரு ஆசனம் கிடைச்சதுக்கும் சரியா நிறைய பிள்ளைகள் அதுல வந்திருக்கேன். அப்ப அந்த பிள்ளைகளை நீ எல்லாரும் சுட்டி காட்டப்பட்ட பிள்ளைகளை திருப்பி திருப்பி நாங்கள் காய்க்கிற வேலை இல்லை. ஆனால் தமிழர் என்ற அடையாளம் இலங்கையில அழிஞ்சு போகாம இருக்கணும்னு சொன்னா தேசியத்தை கைவிடக்கூடாது. உண்மையில தேசியம் எங்கிற மொழியும் தமிழ் மொழி இனம் தமிழ் எல்லாம் தேசியத்தை விட்டோம்டா எல்லாம் அருகி போவோம், எல்லாம் அழிஞ்சு போவோம். அதுல நாங்க எப்படி நான் அதுல உறுதியா இருக்கணும். இப்ப இடையில வந்தவங்களை கத்திக்கொண்டு உண்மையில 15 வருஷமா இருந்தவர் டாக்டர் அர்ச்சனா இருந்திருக்க. இந்த 15 வருஷத்துல இன்னும் அவருக்கு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு போகல. பரந்தனுக்கு அங்கால இப்ப பிரச்சாரத்துக்கு இந்த வட்டக்கட்சி போயிருக்கிறேன். அப்ப இடையில வந்து இவர் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் திட்டமிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்புறம் இந்த பிரச்சனையை உருவாக்குறார். பட்டனு இப்படியே மாறி மாறி ஒரு சந்தர்ப்பம் உண்டு வருது வந்து போறேன். ஸோ அதுக்கு முதல் இவர் இந்த 15 வருஷ காலம் சரி அப்பா ஒரு பற்றுள்ளார், இப்படி ஒரு போராட்டத்தில் இருந்தவர், அண்ணா ஒரு போராட்டத்தில் இருந்த பற்றுள்ள மனுஷன் சொன்னா இவர் இங்க சரி போனோம். இந்த இதை ஒரு பேச்சு ஒரு மூச்ச இருந்த இடமே தெரியாம இருந்தவர் என்ன. இப்பையும் அப்ப அந்த பக்கம் யோசிக்கணும். இவர் இப்ப 2வது மணி ஒரு சிங்கள பெண்ணை கல்யாணம் கிட்ட அவரே இருப்பிடமே அவ பற்றி ஒரு ஒற்று விவரம் கூடி அவர் மறக்கிறார் காட்டுறதுக்கு. அப்ப இதுல நிகழ்ச்சி நிலை இருக்குதோ அங்க கூறப்படுறது நடந்து கொண்டு இருக்குதோ அந்த சந்தேக கணவத்தோட இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி. இப்ப இவர் எடுத்து வச்ச கருத்து இப்ப தெரிவிக்கப்பட்டது சொன்ன மாதிரி 8 வேட்பாளர்கள் 8 பேருக்குள்ள நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்ற அல்பபெட் ஓடரும்படி கொடுத்தேன்னு சொல்றான் சொல்லப்படுது. அப்ப கௌசல்யாக்கு என்ன அல்பபெட் ஸ்பெல்லிங் என்ன வருது 2வது 3ஆம் நம்பருக்கு? செல்வண்ண கேல வருதுண்ணா. எதுல? KOW அதான் கௌசல்யா. ஓகே. அல்பபெட் ஓடறண்டா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து ஜி தானே வருது. நரேன் கௌசல்யா. நரேன் கௌசல்யா. அல்பபெட் ஜி வரணும். ஜி அது கேயும் வரும் ஜியும் வரும் அண்ணா. ஜியும் போடலாம் கேயும் போடலாம். ஓ அப்படின்டா அல்பபெட் ஓடல வராதே 3ஆம் நம்பருக்கு என்ன வராது நீங்க சொல்றது நம்மளாங்க இல்ல. அந்த 26 இங்கிலீஷ் எழுத்துக்குள்ள என்ன இவன் என்ன முதலாவது பேர் அந்த 26 எழுத்துக்குள்ள ஆற்ற முதலா வருவதோ அவன் இப்ப அர்ஜுனா ராமதானே அன்பழகனே அப்ப 2 வந்துட்டு அதுக்கு அந்த 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 எழுத்துக்கு பிறகு அந்த 9 வேட்பாளர் ஆற்ற பேர் எந்த எழுத்து 3வது வருவதோ அவற்றை தான் போடப்படும். நினைக்கிறேன் அப்படித்தான் கௌசல்யா என்ன வந்திருக்கு. என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா பிரகாசன் என்ற 7ல இருக்கு, மயூரன் 8ல இருக்கு. அப்ப எம் முன்னுக்கல்ல வரணும். அப்படி பாத்தீங்கன்னா எம் முன்னுக்கல்ல வரணும். முன்னுக்கு வரணும். அப்ப அப்படி அந்த பிரச்சனையை நாங்க யோசிக்கணும். அப்படி பார்த்தால் செல்வா கிருஷ்ணாட பேர்ல 3ஆம் நம்பருக்கு வந்திருக்கும். அதானே கேல வரணும். அதான் அது கே. அதான் அந்த கௌசல்யாவும் கே தானே. சரிதானே.
3 நாள் கேக்கையில 3 நாள் ஓ, அதான் அப்படி இல்லை. அது நான் நினைக்கிறேன் சிங்கள அல்பபெட்டிக்கல் ஓர்டரில் தான் அது சிங்களத்தில் பேரை போட்டோ இல்லாட்டிக்கு அப்படி ஏதாவது அதுக்குள்ள ஒரு டெக்னிக்கல் இருக்கு. அது அந்த நம்பர்கள் வந்து நீங்கள் வாங்க முடியாது. நம்பர் வந்து அங்கே கொடுக்கப்படுற நம்பர் தான். ஓகே, அதுல அப்படி வந்திருக்காங்க. சரி, அதுல ஏதோ இருந்திருக்கலாம். இன்னொன்று அவர் விரும்பப்பட்ட ஆட்கள். இப்ப அவர் ஒரு காலமும் நாங்கள் எந்த ஆய்வும்படி, நான் சிறிய பட்டத்துல இருந்து பார்க்கிறேன், எந்த ஆயும்படி அவர் தந்த ஒரு லெவலுக்கு உள்ளாக்களோ தனக்கு மேற்பட்ட ஒரு திறமை வாய்ந்த லெவலுக்கு உள்ளாக்களோ எடுக்க முற்படவில்லை. அது உண்மை கருத்து. நீங்கள் சிந்திச்சாலும் யோசிச்சு பாருங்க. தண்ட லெவல் இப்ப தனக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வந்துடும், தன்னை ஒரு மேம்படுத்தி அடுத்த கட்டம் போயிடுவாண்டல குறிக்கோளா இருந்திருக்கிறேன். அப்ப அதால உண்மையில திறமை வாய்ந்தார்கள் இல்ல உண்மையில யாரு கிருஷ்ணா இருக்குது, பிரகாசன் உண்மையில திறமையானால் இருக்குது. இப்ப அவைகளுக்கு மற்ற எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுக்குள்ள இவளுக்கு ஒரு 3 சீட்டு தான் கிடைக்க போகுது, இல்ல போட்டி பிரச்சனை வரப்போகுது. அப்ப கிடைக்காத பட்சத்துல இவங்களை குழப்பங்கள் இதெல்லாம் தாங்கள் இப்படி ஒரு முயற்சி செய்து பேச்சு வழக்குல வந்திருக்கிறாங்க. தாங்கள் இப்படி செக்ரட்டரி ஆகணும், நான் தான் தலைவராக இருக்கணும், கட்சி பேரை மாற்றணும், இப்படி எல்லாம் பேச்சு வழக்குல வரும்போது அப்ப உண்மையில இந்த பெண்ன்றது தெரியும். பெண்ணால முழு பிரச்சனையும் வாரது 100க்கு குறைக்க விட நான் பெண்களை குறை சொல்றேன். 100க்கு 90% பிரச்சனைகள் பெண்களை வச்சுதான் நகர்த்தப்படுறது. அப்ப எங்கட புராதன இதுலயே பெண்களால கணக்க இது ராஜ்யங்கள் எல்லாம் கவுழ்க்கப்பட்டது. அதெல்லாத்தையும் உடைச்சு வாழ்ந்த ஒரு மனுஷனும் இருக்கான் எங்க நாட்டுல இருக்கிறான். பெண்களை கட்டிக்காட்டு தலைவன், இத்தனை பெண் பலத்தை வச்சு ஒரு கீரலும் பேச்சு இல்லாம இருந்த தலைவன் இருக்கிறான். இல்ல வாழ்ந்து காட்டினவன். சரி, இன்றைக்கு எதிரியும் புகழ்ந்து காட்டுறான் என்ன. அப்ப அப்படி இருக்க கட்டத்துல அப்ப இவர் வச்சு இந்த ஒரு பெண்ணை நம்ம அன்றைக்கு சண்டைக்கு வந்து சின்ன ஒரு கேள்வி கேட்ட மைந்தான கேள்வி கேட்டுட்ட கோவத்துல அங்க அந்த சண்டை அர்ச்சனா வந்து இல்ல பேசப்பட்டது. இவ்வளவு பேச்சு வந்து இவ்வளவு கோபம் பொங்கி எழுந்தது இந்த காரணம். அந்த சொல்லில நீங்க அவதானிச்சோ தெரியல. பின்னுக்கு இருந்து நான் தான் இப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் கௌசல்யா கண்டு சொன்னான் சொல்லிட்டு பட்டனமா தான் போன்ல சொன்னான், மெசேஜ் போட்டு கொண்டு வந்தான்ட்டு மாத்திட்டேன். அப்ப உள்ளதான் உதட்டுல வரும். அப்ப உண்மையில அவர் ஒன்றா தான் இருந்திருக்கிறேன். அதுல சரியோ ஒரே மாதிரி அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல நீங்க அவதானிச்சோ தெரியல. அது நாங்கள் அவதானிச்சாங்களா, நாங்கள் கடந்து போனாங்களே என்னன்னு சொன்னா இந்த எலெக்ஷனை வந்து வின் பண்ணணும்காண்டி நாங்கள் அதை கடந்து போனாங்களா. அது நாங்கள் 100 விதம் அடுத்த நாளே அவரை கேட்டுறாங்க. அடுத்த நாளே நாங்கள் இதுலயே சொன்னாங்க, ஒரு SMS போட எவ்வளவு நேரம் எடுக்கும், ஒரு SMS வாசிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும், அதை புரிஞ்சு நீங்க பதில் போட எவ்வளவு நேரம் செல்லும், நாங்களும் போன் பாய்க்கிறோம் அது சொன்னாங்க. அதுலயே அது வேற கதை. அப்ப அதுல ஒரு பெரிய பூகம்பம் வந்து பேசி சண்டை முடிஞ்சு போயிட்டார். அப்ப அடுத்தடுத்த நாள் இவர் 50-40 பேருக்கு கொமெண்ட்ஸ்ல அவர் எழுதப்பட்டு இன்னும் ஆள் தெரிவு செய்யப்பட்டார்கள் தான் கொமெண்ட் போடலாம், மிச்செல்லாம் பிளாக் பண்ணிட்டார். எதிர்ப்பால கடுமையா கூடிச்சு. அப்ப அவருக்கு இந்த பன்னி மைந்த இந்த தளத்தை வச்சு நாங்கள் இந்த தளத்துல இருந்து எதிர்ப்பால கூடினோடனே அவருக்கு விளங்கிட்டு எங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள்ல 100% எதிர்ப்பல கூடிட்டு அங்கேயும் கூடிட்டு இது உடைய போறோம் தோற்க போறோம் நாம் இதோண்டு ஏற்பட்டுட்டு மற்றது மைந்தன் அடிக்கடி நான் குறுக்குறண்டு குரநினைக்க வேணாம். இதுல கதைக்கிற கருத்தெல்லாம் உங்கள் கருத்தாகவே நீங்க சொல்லுங்க. ஏன்னா வன்னி மைந்தன் கருத்தாக இதை பதிவு செய்யக்கூடாது. விளங்குதோ? இது எந்த பேச்சு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு இந்த தளத்துல. ஆனா உங்கள் கருத்தாகவே இருக்கட்டும். அது எல்லாருக்கும் தெரியாது. இதுல கதைக்கிறவே அவைன்ற கருத்து கட்டுப்படாமல் யாராவது காய்ச்சா இறக்கி விடுவோம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் யாரும் நீங்கள் காய்ச்சா உங்களோட கருத்து, அது இன்னொரு ஆளுடைய கருத்தா ஆகாது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வச்சிருக்கும் போது இப்ப நாங்களும் எங்களுக்கு ஏற்பட்ட நாங்களும் பயணிச்ச நாங்க ஆனா குறுக்குறது மன்னிக்கணும். இந்த எங்கள் தமிழ் எண்ணிக்கைகளை நான் பார்க்கிறேன். ஐயா, நீங்களும் மற்ற தளங்கள்ல பயணிச்சிருக்கிறீங்கள். நான் ஏதாவது ஒரு தளத்துல நான் பயணிச்சது 2 தளத்துல தான். நான் ஏதாவது அரித்தமிழ் தளத்துல வந்து பன்னிமேந்தனை பற்றி தப்பாயோ அர்ச்சனா பற்றி தப்பாயோ காய்ச்சிருக்கேனா? 100% இல்லை. அப்ப JDL வந்து சொல்றாரு இப்படி நான் காய்ச்சினான்னு சொல்லி. அது வந்து பிள்ளையான கருத்தை அதில் பதிவு செய்தவர். நான் வந்து மேலே ஒரு ஆள் இருக்கிறார், இங்கே பாருங்க, மேலே சுரேஷ் ஒன்று இருக்காரு. ஆனால் அவர் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தேன்டா, அவர் தளங்களில் பயணிக்கிறவர், அவர் கேட்டுக்கொண்டு இருந்தேன்டா, அவர் உண்மையை சொல்லலாம். அப்படியான கருத்துக்கள் இன்னும் வெளிவர இல்லை. நான் இந்த சுரேஷ் உண்மையாக தான் சொல்றேன். எனக்கு வந்து 6 சதி செய்தாலும் எனக்கு வந்து வன்னி மைந்தனை பொறுத்தவரையில் உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு நன்றாக தெரியும்.
ஆனால் வன்னி மைந்தன் தமிழில் போராட்ட காலத்திலே அந்த குடும்பம் எப்படி அந்த போராட்டத்தோட ஒன்றிணைந்து வாழ்ந்தது, ஒன்றாக பயணித்தது என்றெல்லாம் எனக்கு நல்லாக தெரியும். அதன் பிறகு வன்னி மைந்தனுடைய ஆக்கங்கள் பால்ராய் அண்ணா அவருடைய வீரமரணத்துக்கு கூட அவருடைய பாட்டுகள் எல்லாம் வெளிவரைக்கல. அதுதான் அவருடைய முதலாவது பாட்டாக வெளிவந்தது. ஆனால் வன்னி மைந்தனை வந்து யாரும் நீங்கள் லேசாக வேறு இதில் பயணிக்கிறார் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது. ஆனால் இது என்னுடைய நாங்களும் கல்யாணம் கட்டி பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. உண்மையாக நாங்கள் செய்கிறது எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சேருமான்னு சொல்லுவார்கள், ஒரு பழமொழி. ஆனால் அது எனக்கு இன்னும் உண்மையாக தெரியாது. ஆனால் வன்னி மைந்தனை பொறுத்தவரை அவர் தேசியத்துக்கு எக்காரணம் கொண்டும் அவர் விரோதமாக நடக்க மாட்டார் என்றது நான் உண்மை சொல்கிறேன். ஆனால் உங்களோட கருத்தையா, உங்களோட கருத்து வந்து உங்களோட கருத்து வந்து நான் பயணித்த தளங்களில் உங்களோட கருத்து வந்து நீங்கள் யாரையும் குறை சொல்லி கதைக்கலன்னு எனக்கு தெரியும். ஆமாப்பன், ஒன் செகண்ட் மைந்தன். நன்றி அப்பன், எல்லோருக்கும் நன்றி. நான் கீழே இறங்க போகிறேன், இங்கே 1:30 ஆகுது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சுரேஷன், எனக்கு ஒரு விளக்கம் தாங்க. நீங்க கீழே இருந்து எழுதி கொண்டு போறீங்க, இவர் தான் கடப்பாடு, இவர் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாருண்டு. என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்க நீங்க? நான் இதுக்கு என்னதான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க முகவரி இல்லாம இதுக்கு பல குழப்பங்களை எங்களுக்கு தேவை வந்து மொட்டை கடிதம் மண்டேன்னு சொல்றது, அட்ரஸ் இல்லாம வர்றது மொட்டை கடிதம் எப்படியும் குழப்பலாம். அது உமக்கு என்னதுக்கு என்னுடைய முகவரி என்னண்டப்பா? நீங்க எங்க தமிழ் தேசியத்தோட சேர்ந்து பயணிக்கோடும் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் உண்டு பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. அப்புறம் என்னதுக்கு ஏன் என்ன கண்டு கேட்கறீங்க? அப்ப நான் சிங்களவனா? நான் என்னதுக்காண்டி பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன்? அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தி என்னது பாடுபடுறோம்? எங்களுக்கு எங்கட இனம் உடைஞ்சு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க உங்களோட நான் என் பேர் சுரேஷ், இந்த இதை பாருங்க, முகத்தோட இருந்தா கலைக்கிறேன். உங்களை யார் சொல்ல இல்ல அதுக்குள்ள வந்து நீங்க கருப்பாடண்டு? சரி, சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன நட்டம்? உங்களுக்கு என்ன நட்டம்? எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்களுக்கு மற்றவன் எல்லாம் இப்ப மற்றவன் என்ன நாங்களும் என்ன காய்ச்சி கொண்டு இருக்கிறோம்? நாங்களும் இதை பற்றி தானே காய்ச்சி கொண்டு மைந்தண்ண எல்லாரும் தானே. நீங்க அப்ப ஒரு முகம் பலாலில ஓடுபாத வாங்க. இன்றைக்கு ஒரு ரோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் ஓடி வந்து இந்த கேக்கை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவோமோ? அல்ல ஒரு தெரிஞ்சால் வந்து அந்த கேக்கை தம்பி இந்தா சாப்பிடுன்னா சாப்பிடுவோமோ? அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. உங்களை தெரியாத ஒரு ஆள் வந்து என்ன கதையை வந்து உங்களை ஒருத்தருக்குமே தெரியாது. இங்க யாருக்கு தெரியும்? உங்களுக்கு சரியா 74 வயது தானோ, அல்லாட்டிக்கு உங்களுக்கு 50 வயதோ 48 வயதோ யாருக்கு தெரியும்? உண்மையில உங்களை விட்டு ஆக்கள் தேடி வந்தாங்களா? உங்களுக்கு உண்மையில எனக்கு உங்கள 100% அண்ணா நீங்க நீங்க தோல் கொடுக்குறாங்க நிப்பாட்டுங்க, நான் அவரோட கதைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப நான் வந்து மோத காட்டினா உங்களுக்கு என்ன லாபம்? அதுல நீங்க யார் என்னன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா நாங்க தெரிஞ்சு கொள்ள. உண்மையில நீங்க எங்களுக்கு நீங்க அண்ணன் பாலசிங்கத்தோட இருந்தா நானும் தான் சொல்லுவேன் வந்து, நானும் தான் வேற இன்னொரு ஆக்களோட இருந்தேன்னு சொல்லி போட்டு போவேன். ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் உங்களுக்கு நான் காட்ட தேவையில்லை. அது பேந்தேன். அப்ப நாங்களும் உங்களோட கதையை சொல்லியோ உங்களுக்கு நீங்கள் எங்களை வழி நடத்துறதுக்கு நீங்க செய்ய தேவையில்லை. எங்களை வழி நடத்தாதீங்க. வழி நடத்துனீங்க அடுத்த மைந்தாண்ட வந்து என்னத்தையும் செய்யலாம், நீங்க செய்யாதீங்க. உங்களதான் எனக்கு நீங்க எங்களோட கலைச்சு கொண்டிருக்கிறீங்க. பேரு சிறியரோட போய் கலைச்சா சரி, அந்த நல்ல மனுஷனா இருக்கலாம். நீங்க இந்த டபுள் கேம் எல்லாம் மாறி எல்லாம் மாறுறீங்க. அங்க கலைச்சு இங்க கலைச்சு ஒவ்வொரு பொடிகளோட நீங்க கதைக்கிறது. நான் இன்றைக்கு 4-5 பேர் என்னோட அடிச்சது, எல்லாருக்கும் நீங்க அடிக்கிறது, போன் அடிக்கிறது, எல்லாரோடையும் கதைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் காய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள்? எல்லாருமே காய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாரோட உள்ளுக்குள்ளால காய்ச்சி. ஆனா கூட உள்ளியான நம்பர் 4 இல்லையா உங்களுக்கு? ஒருவருடைய நான் போன்ல கதைச்ச கிடையாது, பன்னி மைந்தனை தவிர. நீங்க பன்னி மைந்தனை தவிர உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போடுற உங்களுக்கு எடுத்து உங்கள்ட்ட போறதா? நீங்க ஆருக்கு நீங்க உங்களோட எல்லாருக்கும் நீங்க அவருக்கு என்ன பேர்? அவர் இன்றைக்கு அடிச்சு கதைச்சவர் அவரும் சொன்னவர். வெள்ளனைக்கு அவர்கிட்ட பேர் அடிபட்டது என்ன? அவரோட நீங்க காய்ச்சிருக்கிறீங்க. அந்த ஆளு முண்டை அடிச்சு சொன்னார். இவர் யார்? பேரை சொல்லுங்க. பேர் பக்கம் வருது இல்ல, அந்த நம்பர் கூட கிடக்க அவருடைய பேர் வருது இல்ல. உங்களுக்கு எடுத்து தான் நீங்க ஈழரஞ்சனுக்கு நம்பர் அடிக்கிறீங்களாமண்டு ஜேடிஎல் வந்து சொன்னது. சரி ஈழரஞ்சன் சொன்னவர் ஜேடிஎல் வந்து சொன்னது இல்ல. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஐயா, மன்னிக்கணும். நான் உங்களை ஒரு டாக்டராயும் ஒரு வயது முறிந்தவராயும் ஒரு தமிழ் உணர்வாளர் என்ற ரீதியிலேயும் நான் உங்களை நான் போற்றுறேன். ஆனால் ஒரு கேள்வி ஐயா, இப்போ ஒரு 2-3 கிழமைக்கு முதல் நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் லண்டனில் உங்களை வந்து இலங்கை தூதுவா கேட்கறதுக்கு கேட்டதுண்டு தற்போதைய அரசாங்கம். அப்போ உங்களுக்கு ஏகேடி பார்ட்டிக்குமே என்ன தொடர்பு? அதை வெளிப்படுத்துங்க. எஸ், பலமா சிக்கிட்டீங்க.
இது ஏன் நான் சீக்கிரம் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் ஐயா. இது இல்ல, இல்ல, சரி 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 கேள்வி அதான் நான் சொல்றேன். நான் எனக்கு உங்கள எந்த இதுவும் இல்ல. ஸ்டில் 50-50 தான் நான் இருக்கேன். மீட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுங்க, நீங்க கதைக்க விடுங்க. கேளுங்க ப்ளீஸ். சுரேஷனை மீட் பண்ணுங்க, மீட் பண்ணிட்டு இதுல எந்த ஒளிவு மறைமே இல்லை. அர்ச்சுனாவை ஜெயிலில் இருந்து வெளியில கொண்டு வர வேணும். இந்த முயற்சிக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்புகளை எடுக்கிறோம். தொடர்புகளை எடுக்கல வந்து முதலாவதாக நாங்கள் போய் கதைச்சது வந்து இந்த அவன் பேர் என்ன பேர், அந்த பேரும் மறந்துச்சு, இன்னொரு தலம் சுராஞ்சியும் ஷான் அவைகளோடையும் போய் கதைச்சு நாங்கள். அவைகளுடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு உறுதியான ஒரு தீர்மானத்தை தரையிலேண்டா போல. அதுக்கு பிறகு வந்து இந்த தளத்துக்கு கேகாலையில் இருந்த ஆக்கள் வந்து கதைச்ச வேணும். கேகாலையில் இருந்த ஆக்கள் வந்து கதைச்சா பிறகு அவர்களோட எங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டது. நான் ஒருவருடையும் ஃபோன் கதைக்கல. முதல் என்னுடைய நம்பர் அவைக்கு எப்படி போனேன்னு தெரியாது. எனக்கு அந்த கேகாலையில் இருந்து கதைச்ச அந்த பின்தளத்தில், அந்த கேகாலையில் இருந்து கதைச்சவர்களுக்கு பின்னால் இயங்கி கொண்டிருந்த ஒரு வைத்திய நிபுணர். அப்போ நான் நினைச்சேன் டாக்டர் சர்க்கிளுக்களால் என் நம்பர் போயிருக்கும். நான் அவரை கேட்டேன், உங்கள்கிட்ட யார் நம்பர் வந்தது? அவர் சொன்னார், நான் டாக்டர்ஸ் இந்த சர்க்கிளுக்களால் எடுத்தேன் நான் உங்களோட நம்பர் ஐயா. ஓகே. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நீங்கள் இந்த வேலையை எங்களுக்கு செஞ்சு தாங்கோ, நாங்கள் உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் செஞ்சு தரோம் என்று. நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன். கோல் எடுத்த அடுத்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா ஓமன்னு சொல்லி போட்டு சத்தம் போடாமல் இருந்திருக்கலாம். நான் கோல் எடுத்த அடுத்த நிமிஷமே நான் பனிமேந்தனுக்கு அடிச்சு சொன்னான், பனிமேந்தன் அவையில் இப்படி கேட்கினோம், நாங்கள் அர்ஜுனா வெளியில் எடுத்து தாரோம், நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கோ, உங்களுக்கு அதுக்கு கைமாறா இன்னொன்று தாரம்னு சொல்லி கேட்கணும். நான் ஒன்றுமே பனிமேந்தனுக்கு மறைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாம் நான் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். நான் விளங்குதா உங்களுக்கு? அப்போ எனக்கு நான் நினைச்சிருந்தால் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் பீரியடில் செஞ்சு தான் போய் ஐக்கியம்ன்ற தேவையே எனக்கு அப்படி ஒரு தேவையே இல்லையே. அப்போ எனக்கு விளங்குதா உங்களுக்கு? தெரியாத ஒரு ஆளை இன்னும் ஸ்ரீலங்கா ஹை கமிஷனா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் போய் வைக்கும் ஒன்றும் தெரியாதா? அர்ச்சுனாவை நீங்க எடுக்கிறதுக்காக போய் கேட்கும்போது அவர்கள் இப்படி கேட்டாங்கன்னா இது என்ன இந்த அறிவிக்கு அது அக்செப்ட் பண்ணிடலாம். அது வேற மக்கள் அக்செப்ட் பண்ணா அது ஓகே. இது சரியா படையில தெரியாத ஒருவரை நீங்க அர்ச்சுனாவை வெளியில எடுத்து விடுங்கள் கேட்க போகும்போது என்னன்னு உங்களை அவர்கள் நீ ஸ்ரீலங்கா ஹை கமிஷனுக்கு உங்களுக்கு இலங்கை தூதுவரா இருக்கிறாயான்னு கேட்பாரு. அது சும்மா ஒரு பொசிஷனா ஸ்ரீலங்கா ஹை கமிஷன் பொசிஷன்? ஐயா, உங்களுக்கு நான் முன்பின் தெரியாதவராக இருக்கலாம். பனிமேந்தன், நான் இந்த தளத்திலே வந்து என்னுடைய பழைய ஸ்பீச்சில் எடுத்து பாருங்க, இந்த தளத்திலே வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னோட வேலை செய்கிற சக உளவியல் நிபுணர் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு போய் அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பாடசாலைக்கு உதவி செய்ய போய் அதால் அவர் பாதிக்கப்பட்டவர், அவர் ஆறுன்ற அடையாளமும் நான் இந்த தளத்தில் சொல்லியிருக்கேன். நான் அப்பன் தொடர்பு இருக்கு. இவ்வளவு கேள்வி கணைகளையும் தொடுக்கிறதுக்கு காரணம் உங்கள் மேல. ஏனென்றா உங்களை யாருன்னு இன்னுமே ஒருத்தராலும் அடையாளம் காட்ட முடியல. எங்களால அடையாளம் காட்ட நாங்களும் பயணிக்கிறோம் இவ்வளவு காலமும். யாருன்னு அடையாளம் தெரியாததால் இவ்வளவு கேள்வி கணைகள் உங்களை நோக்கி வருது. நீங்க இவ்வளவு செய்கிறீங்க, உங்களோட ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு பின்னுக்கு நாங்களும் வர தயாரா இருப்போம். ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னண்டா ஐயா, நீங்க நல்லதுக்கு செய்யறீங்களா தீமைக்கு செய்யறான்றது மட்டும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க நல்லதுக்கு செய்தா மக்கள் போட்டுமே. ஏன்னா நீங்க வயது போட்டீங்க, மனிதண்ட வாழ்க்கை காலம் கொஞ்சம். நல்லதுக்கு செய்தா நாங்க உங்களை போட்டுறோம். ஆனா எங்களுக்கு கன்ஃபியூஸ். இதை நாங்க நம்ப மாட்டோம். கனவே நம்பாயினா நம்புறோம், நம்பட்டும், நம்பாம விடட்டும். இது முழங்காலுக்கு இது வந்து சம்பந்த ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலா இருக்கு. முன்பின் தெரியாத ஒருவரை என்னண்டு இலங்கை தூதுவரத்தில் ஏஜெண்டா விடுவாங்க லண்டன்ல இலங்கை அரசாங்கம். தெரியல யாருக்கு முன்பின் தெரியல, உமக்கு முன்பின் தெரியல என்றால் என்ன? அதுக்காண்டி அதைத்தான் நான் கேட்கிறேன். எனக்கு உங்களை தெரியாது, உங்களோட மோகம் எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கத்துக்கு தெரியும் நான் யாருண்டு. அரசாங்கத்துக்கு தெரியும் நான் யாருண்டு. ஏகேடியில் இலங்கையில இருக்கிற சகல சிங்கள அமைச்சர்கள் இருந்து ஜனாதிபதி தெரியும் நான் யாருண்டு. அப்ப உங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஏன் தொடர்பு இருக்கு? டாக்டர் அபிராஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னட்டு டாக்டர் அபிராஜ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேட்டு வெளியே காமிச்சா தெரியுமா தெரியாது? தெரியாது, சும்மா தெரியாது. டாக்டர் அபிராஜ் தெரியாது உங்களுக்கு? இல்ல, உங்களுக்கு இலங்கையில இருக்கிற அமைச்சர்களோட தொடர்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கு. சரி, நன்றி ஐயா. இப்ப கேள்விக்கு ஆன்சர் கிளியர். ரவில் ஒன் செகண்ட். இல்ல கீழே மதிப்பிற்குரிய வைத்தியர் கணேஷ் ஐயா இந்த தளத்தில் என் விடயத்தை நிரூபித்துள்ளார், கூறுங்கள். இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கார்களா? என்னது
கௌராமன் அளிக்கார் நீங்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் கணேச ஐயா இந்த தளத்தில் என் விடிய வாங்க கௌராமன் மேல கௌராமன் மேல வாங்க ஐயா. என் விடயத்தை இல்லை அவர், நான் நினைக்கிறேன் அவர் ரவுராம் எழுதியிருக்கார் என்ன விடயத்தை நிரூபித்துள்ளார் என்று. அப்படியே சொல்ல வாருங்க ரவுராம். ரவுராம் கேட்டுன்னு இருந்தால் சரியாக டைப் பண்ணுங்க. உங்களுடைய விஷயத்தையா இல்லாது என்ன விஷயத்தை நான் நிரூபித்திருக்கிறேன்னு கேட்குறீங்களா? என்னன்னு மட்டும்தான் போட்டிருக்கேன், என்னன்னு போடல, அதான் கேட்குறேன். அது ரவுராம்னா தெளிவாக சொல்லுங்க, இல்லைன்னா திரும்ப எழுதுங்க. இந்த கீழே அளிக்க மதிப்புக்குரிய வைத்தியர் என் விடயத்தை தான் போட்டிருக்கார். என்ன விஷயத்தை நான் நிரூபிக்கலைன்னு சொல்லுங்க. இல்லை, இந்த தளத்தில் என் விடயத்தை நிரூபித்துள்ளாருன்னா என்ன போட்டிருக்காரு ஐயா? இல்லை அவர் கேட்டிருக்காரு என்ன விடயம். ஓம் என்ன விடயம்னு தான் கீழே போட்டிருக்காரு. நான் நினைக்கிறேன் அந்த என்னன்றதுக்கு ஓம் என்ன விடயம். ஓகே, என்ன விடயத்தை நான் நிரூபிக்கலைன்னு சொல்லுங்க ரவுராம். என்ன விடயத்தை நான் நிரூபிக்கலைன்னு சொல்லுங்க. எழுதுங்க. என்ன விடயத்தை நான் நிரூபிக்கலை, இங்கே நான் கொண்டு வந்த என்ன விஷயத்தை நான் நிரூபிக்கலை. இல்லாட்டி மேலே வாங்க கதைப்போம். பாலச்சந்திரனுடைய விஷயம் வந்து என்ன பிள்ளையாது. நான் சொன்னது பிள்ளையாண்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? பிள்ளையாண்டு சொல்கிற ஆக்கள் வந்து நீங்கள் நிரூபிக்கணும். நான் சொன்னது பிள்ளையாண்டு. நான் சரியன்னு சொல்கிறவன் நிரூபிக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பிள்ளையாண்டு சொல்கிறவன் வந்து மேலே வந்து நிரூபி இல்லாத பொய்யன்னு சொல்லி நான் சில விஷயங்களை உடைச்சேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் வாயை பொத்தி கொண்டு பேசாமல் இருக்கவும் வாங்க மேலே கதைப்போம். பாலச்சந்திரன் விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமென்று கதைப்போம் ரவுராம். பாலச்சந்திரன் விஷயம் நான் சொன்னது பொய்ன்னு சொல்லி சொன்னால் நான் மேலே வந்து உங்களோட நான் மேலே நிற்கிறேன் வந்து கதைங்க. என்ன விஷயம் போய் நான் கேட்டது பாலச்சந்திரன் விஷயம். நீங்கள் இப்போ நல்ல பிள்ளைகளாக பார்க்காதீங்க தயவு செய்து. தூதரகங்களும் வாரது வந்து புலனாய்வு ஆக்கட தலைமை தான். ஒவ்வொரு தூதரகங்களும் வந்து ஒரு புலனாய்வு எந்த நாட்டுக்கும் தூதரகங்கள் வந்து புலனாய்வு துறை என்ற இதுதான் அந்த தூதரகங்களா இருக்கு. உங்களை கூப்பிடுறாங்க தூதரகத்துக்கு ஒரு தமிழால போடுறாங்களா? அப்படி சாதாரண விடயம். நாங்களே படிக்காத முட்டாளா என்ன ஐயா? ஐயா நீங்க எம்பிபிஎஸ் படிச்சோம். சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்கு பொறுப்பு தாராங்க இந்த டாக்டர் எடுக்கிறதுக்கு. விளங்கல, சும்மா விடுங்க ஐயா, சும்மா போங்க ஐயா. ஐயா நீங்க நல்லதுக்கு செய்யறீங்களா கூடாது செய்யறீங்களான்றது தெரியாது. நான் நம்புறேன் ஸ்டில் நீங்க எங்கட நன்மைக்காத்தான் செய்யறீங்கன்னு. ஆனா அது நன்மையா இருந்தா நல்லது, சந்தோஷம். எல்லாட்டி சரியான வேதனை. ஏனெண்டா உங்களுக்கு நீங்களே ரத்தத்தை ஒரு நாள் சொல்றீங்க, நீங்க இன்னும் ஒரு உடுப்பு வச்சிருக்கீங்க, அதுல ரத்தம் தோஞ்சிருக்கண்டு. ஆனபடியா நான் ஸ்டில் நாங்கள் நம்புறோம். ஏனெண்டா கணவர் நம்பி புதுசா வந்து முதல்ல ஊத்திட்டு போறாங்க எல்லாரும் தமிழ் தேசியங்களை. தமிழ் தேசியத்தை பற்றி தெரியாதவனே தமிழ் தேசியம். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த ஸ்ரீதரன் பாதிக்கப்படக்கூடாதுன்ற விஷயத்தை நான் செஞ்சுட்டேன்னா இவ்வளவு வந்து கத்தி கொண்டுக்கிறீங்க. இல்ல ஸ்ரீதரன் பாதிக்கப்பட இவ்வளவு நாள் வராம இப்ப என்னத்துக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஸ்ரீதரனுக்கும் ஐயா இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஐயா. நீங்க கதைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் செய்து இன்றைக்கு வந்து அர்ஜுனாக்களோ மற்றாக்களா தோத்து இன்றைக்கு ஏடிகே வந்து 3 ஆர்சனம் இன்றைக்கு கைப்பற்றிச்சோ எனக்கு அண்டையில இருந்து உங்கள வந்து நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நாங்க சின்ன பிள்ளைகள் இல்ல, என்ன செய்தியல் என்ன பொறியல் ஒவ்வொன்றையும் பார்த்து கவனிச்சு கொண்டுதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் மாத்திரப்பட்ட எல்லாரும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களோட வேலைகள் வந்து சாதாரண ஒரு வேலை இல்லை. மற்ற அவர் சொன்ன மாதிரி நீங்க இப்ப சொல்றீர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தூதரகத்துல ஒரு உண்மையான ஒரு பெரிய புலனாய்வு கட்டமைப்பை காரணம் கொண்டு வந்து அதிகாரியா போட மாட்டான், சாதாரணமா போடுவார். ஆனா ஒரு பெரிய ஒரு அதிகாரியை தான் புலனாய்வுக்கு நல்லா துறம்பட செய்து கொடுத்த ஒருதனை தான் ஒரு இடத்துக்கு ஒரு அதிகாரியா போட வைக்கிறார். நம்பிக்கையான இலங்கை அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான மிக மிக விசுவாசமான ஒருத்தரை தான் தூதுவார். அப்ப நீங்க சொல்லுறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஜோதிச்சு பாருங்க ஐயா, நாங்க சின்ன பிள்ளையா? நான் உங்களுக்கு சொல்லட்டேன் என்னதுக்கு இந்த ஆஃபர் வந்தேன்னு நான் சொல்லட்டேன் உங்களுக்கு. சும்மா இருங்க, நீங்க பாக்க கருப்பாடு விளங்கல, நீங்க பக்கா கருப்பாடு. நீங்க உந்த கதை உங்களை ஆரண்டு படிவா இந்த தளத்துக்கு பிரயோகிச்சு வந்து போறீங்க. வன்னி மைந்தனுக்கு உங்களை ஆரண்டு படிவா நீங்க அடையாளம் காட்டி அவருக்கு உங்களை இதையாவது அனுப்பினீங்களா நான் இவர் தான்
ஐயாவை உங்களுக்கு முதல் தெரியுமா சொல்லுங்க. வன்னிமேந்திரனுக்கு நான் யாருன்னு தெரியும், ஐயாவை தெரியுமா? வன்னிமேந்திரன் மணிமேந்தன் சொல்லுங்க. சரியா சொன்னவர் முதல் சரியா? இல்ல எனக்கு தெரியும். இல்ல தளத்துல வந்து தளத்துக்குள் ஊடுருவப்பட்டவரா ஒருத்தருக்குமே தெரியும். நீங்க என்னதுக்கு இதுல வந்து கத்துக்கணும்? நீ இதுக்குள்ள வராதீங்க. நீ யார் சொல்றதுக்கு வராதுன்னு சொல்லி நான் திருப்பி மரியாதை இல்லாம கலைப்பேன். எதிரி என்றாலும் மரியாதை கடப்பீங்க தேவை செய்து உங்களுக்கு இவ்வளவு நாள் கதைக்க துணிவு இல்ல, இவ்வளவு நாள் கலக்க துணிவு இல்ல. இப்ப என்னதுக்கு வந்து காய்ச்சி இருக்கிறீங்க? இப்ப என்னதுக்கு வந்து காய்ச்சி இருக்கிறீங்க? இவ்வளவு நாள் அங்க போனீங்க. இந்த 2.5 மாசம் நான் வன்னிமேந்திரன் தளத்துல பயணிச்சு ஒண்ணு கேட்கல. நீங்க ஓடி ஒளிஞ்சாக்கல சுரேஷ். நாங்கள் ஓடி ஒளியல, நாங்க திறமான அரசியல் செய்து கொண்டு அனுப்பின மெசேஜ்ல வெளியால வந்தேரோ. எனக்கு இந்த அரசியல் அங்கால டாக்டருக்கு தேவையில்லை. என்னத்தை நான் கலைக்கிறது? அங்கால கட்சியில நிக்க வைக்கிறேன். அவ்வளவு நான் செய்து கொண்டு அனுப்பின மெசேஜ்ல நான் இந்த தளத்துல ஷேர் பண்ணட்டா? ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என்னண்டாலும் ஷேர் பண்ணுங்க ஐயா, என்னண்டாலும் போடுங்க. நீங்களே எல்லாம் செய்த வேலையில வச்சுதான் நீங்க வாடிவா என்ன எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை நான் சொல்றேன். பிரச்சனை நான் சொல்றேன். நீங்க இந்த தளத்துக்கு வந்துட்டு பலாலி விமானத்தின் ஊடுதலம் போட்ட கதையை போட்டுட்டு உங்களோட கதையை எடுபடையிலேண்டா போல நீங்க வன்னிமேந்தனை அடிச்சுட்டு போய் அங்க போய் வன்னிமேந்தனை பற்றி துரோகின்னு காய்ச்சாக்கணும். ஐயோ கடைசி ஆறாவது சொல்லுங்க. அந்த கதைக்கே இடம் இல்லை. எங்கேயுமே நான் கதைக்க மாட்டேன். ஒரு இடத்துல அவாய்ட் பண்ற வழியா நான் கதைச்சதே இல்லை. சரியா? துரோகின்னு வெளியான நான் ஒரு தடவை கதைச்சதே இல்லை. வேணுமெண்டா இந்த தளத்திலே பற்றி அவர் அப்படியே தப்பா ஒன்றுமே கதைக்கல. நான் அவரோட பயணிக்கல. வன்னிமேந்தனை பற்றி இவர் வந்து சொன்ன கதை எங்கள் தமிழ் வன்னிமேந்தன் கருத்து சுதந்திரத்துக்கு இடம் தாரையில. அதால நான் அங்க விட்டு வன்னிமேந்தனை பற்றி நான் எங்கேண்டான ஆறாவது சொல்லுங்க. இதுக்குள்ள வந்து சொல்லுங்க. சுரேஷ் வந்து வன்னிமேந்தனை பற்றி எங்கேயாவது ஒரு கூட நான் நெடுக அவரை நல்லா தான் சொல்றேன். அந்த ஆளை இதுல இருந்து இழுக்காதீங்க, விடுங்க, சமாதானமா இருங்க, சண்டை பிடிக்காம இருங்கன்னா எல்லாருக்கும் சொல்றேன். நான் உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் இருந்த நாங்கள். ஆனா நீங்கள் எப்ப இலங்கை தூதரத்துக்கு வரப்போறீங்க இலங்கை அரசாங்கம் உங்களை கேட்டு சொல்லிக்கு அவ்வளவும் காணும் எங்களுக்கு. உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை தரட்டா? உங்களோட அறிவுகளை நீங்க கதைக்க விடுங்க ஐயா. உங்களுக்கு அந்த விளக்கத்தை தாரன். நாங்கள் இந்த அர்ஜுனோட பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் இங்கே ஆரை பற்றி காய்ச்சி வந்து நாங்கள் மாவீர துயிலுமில்லங்களை பற்றியும் இங்கே இருக்கிற விடுதலை புலிகளோட கட்டமைப்புகளை பற்றியும் காய்ச்சி வந்து நாங்கள். அப்போ அவங்க பார்த்தாங்க நாங்கள் விடுதலை புலிகளுக்கு இதில் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற விடுதலை புலிகளோட கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம்னா அவங்க நினச்சாங்க. எங்களை அதுக்குள்ள ஒரு கருவியாக பாவிச்சு கொள்ளலாம்னு தான் எங்கள்கிட்ட அந்த அழைப்பு வந்தது. எனக்கு எல்லாமே தெரியுமா? இப்போ நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. நான் தான் இந்த தளத்தில் யார் சங்கீதனும் கேட்டுருக்கும். சங்கீதனோடய நான் ஃபோன் அடித்து காய்ச்சினேன். வன்னிமேந்தனுக்கு நான் அடித்து சொன்னான். சங்கீதனோட நான் ஃபோன் அடித்து காய்ச்சினேன். நான் சங்கீதனோட ஃபோன் அடித்து காய்ச்சா அப்புறம் இந்த விஷயங்கள் நான் தளத்தில் வந்து கதைக்கவே இல்லை. மாவீர துயிலுமில்லங்களை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் அவதானிக்கிற இல்லை. நாங்கள் எங்களுக்கு சண்டைகள் இருக்கலாம். கொஞ்சம் முருங்க கதைக்க விட வேணும். எங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகளை வச்சொண்டு எதிரியானவன் இதுக்குள்ள உள்ளடுவான்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு கோல் வந்த அடுத்த நாளே நான் சங்கீதனுடைய அடித்து எல்லா விஷயமும் கிளியர் பண்ணி கொண்டான். அதுக்கு பிறகு நான் வன்னிமேந்தனுக்கு அடித்து அப்டேட் பண்ணியிருந்தேன். சங்கீதனும் எனக்கு சொன்னது, ஐயா நாங்கள் வாரம் வன்னிமேந்தன தளத்தில் நாங்கள் வந்து கதைப்போம். சங்கீதன் என்ன அந்த மீட்டிங் வர சொல்லி பர்சனலாகவே இன்வைட் பண்ணாங்க. சங்கீதனுக்கு நான் என்னை அடையாளப்படுத்தி நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், இன்னார் தான் ஆளுன்னு சொல்லி சொன்னான். கேளுங்கோ இல்லை என்றால் வன்னிமேந்தன் இதில் சங்கீதன் நீங்கள் யாரும் சங்கீதன் நின்றுங்கண்டா தயவு செய்து மேலே வந்து சொல்லுங்க, நான் உங்களோட காய்ச்சினானா இல்லையாண்டு. சங்கீதனோட நான் கதைச்சா பிறகு ஒரு நாள் சங்கீதனை வந்து சொல்லுங்க, ஒரு நாள் இந்த மாவீர துயிலுமில்லம் சம்பந்தமான பிரச்சனையை நான் மேலே வந்து காய்ச்சிருக்கிறேன். நான் உடனே அடித்து என்னுடைய லோயர் மாதிரி எல்லாருக்கும் சொன்னது, இதை நிப்பாட்டுங்கள். கவுன்சிலுக்கு அடித்து சொன்னது, இந்த விஷயம் எனக்கு கிளியரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனலாக அனுப்புங்கள். நான் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு மாவீர தினத்துக்கு முதல் சங்கீதனாக்களோட மீட்டிங்கு போவேன். சங்கீதனுக்கும் இதை சொல்லியிருக்கேன். நான் வருவேன். நான் ஒருத்தருக்கும் போய் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எப்போ இந்த மாவீர துயிலுமில்லம் விடுதலை புலிகளோட கட்டமைப்பு இதுகள் எல்லாத்தையும் இங்கே பேச தொடங்கினமோ, இதுக்குள்ளே இருந்த உளவாளிகள் அங்கால கொண்டே மெசேஜை கடத்தினாங்க, இவங்க புலிகளை அடிக்க போகிறாங்க, இவங்களை பாவிச்சால் இங்கே இருக்கிற விடுதலை புலிகளோட கட்டமைப்பை ஊடுருவலாம், உடைக்கலாம்.
இதுதான் வேண்டிய அஜெண்டா. அதுக்காக தான் அவை என்ன செஞ்சால் அர்ஜுனா வச்சு அந்த பேரம் பேசல் போய் கொண்டு போய்க்கல இப்படியான ஒஃபரை ஒன்றை கொண்டு வந்துட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு என்ன கொண்டே பதவியில் உட்கார வச்சுட்டு நான் வேண்டிமேந்துன்னு சொன்னான். கொண்டே இவங்க வைக்கிறது எங்களை கௌரவப்படுத்துறதுக்கு இல்லை, தங்களோட வேலையில் சேவிக்கிறதுக்கு. நான் கடைசி வரைக்கும் இதுக்குள்ள போக மாட்டேன். கடைசி எப்படி அர்ச்சுனா வெளியில வந்தது? எப்படி அர்ச்சுனா வெளியில வந்தவர் இந்த டைம்ல எலெக்ஷனுக்கு 2-3 நாளை முதல்ல என்னென்று வெளியில வரப்பட்ட என் வரக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா? இல்ல நீங்க தான் சொன்னீங்க, நீங்க உங்கள்கிட்ட வந்து டீல் கேட்டதட்டு. இல்லை அர்ச்சனாவோட வந்தது அவங்க தளத்திலே வந்து காய்ச்சினாங்க. நீங்கள் எங்கே போனீங்க? அவங்க தளத்திலே வந்து காய்ச்சி எங்களுக்கு 72 மணி அதுக்குள்ள தாங்கள் செய்கிறோம்னு சொல்லி போட்டு போனவங்க. அங்கே அதே நேரத்தில் அர்ச்சனாண்ட சைட்டாலே மூவ் நடந்தது. எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தபடியாக அர்ச்சனா வெளியில் வந்துட்டுது. நன்றி. இப்ப இது எந்த கருத்தில் இது மக்கள் கொஞ்சம் பொருங்கோ ரிவீலர், எனக்கும் புள்ளியல் இருக்குது. நான் உங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேணுமெண்டா போய் எடுத்து பாருங்கோ. கிட்டத்தட்ட இந்த அர்ஜுனோட தேர்தலுங்கிற காலத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னராக இருந்து மாவீரர் துயிலுமில்லம் சம்பந்தமாயோ விடுதலை புலிகளோட கட்டமைப்பு சம்பந்தமாயோ நான் இதில் எதுவும் கதைக்கல. அது கதைக்காததுக்கு காரணம் எனக்கு தெரியும். நாங்கள் இதில் கதைக்க தொடங்க நான் சங்கீதனோட கதைச்சத்தில் இருந்தும் சங்கீதன் எனக்கு சொன்ன விஷயம், ஐயா என்ன பிரச்சனை இருந்தாலும் நேர வாங்க கதைப்போம், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன், பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் நடக்குதான், நாங்கள் பிள்ளைகளை திருத்தி கொண்டு ஓடுவோம், எல்லா விஷயமும் சங்கீதன் ஆறுதலாக என்னோட கதைச்சது. அப்போ கதைச்சா பிறகு திடீரென்று எனக்கு இப்படி ஒரு இந்த இதையும் வச்சு நான் யோசிச்சு போட்டு விட்டேன். நான் பனிமேந்தனை கடிச்சேன். பனிமேந்தன் இவங்க இதுக்குள்ளே இறங்கி எங்களை அடிக்க போகிறாங்க, எங்களை யூஸ் பண்ணி எங்களோட சந்தை அடிக்க போகிறாங்க, இதுக்குள்ளே நான் இறங்க மாட்டேன். விளங்குதா? சங்கீதனோட நான் கதைச்சது கூட நான் பனிமேந்தன் சொன்னேன். ஓமா இல்லையா பனிமேந்தன்? பனிமேந்தன் உண்மையை சொல்லுங்க. அந்த நம்பர் ஐயா கதைச்சது உண்மை. ஆனால் விஷயம் சொன்ன சங்கீதனோட கதைச்சதுன்னு சொல்லி சொன்ன விஷயம் சொல்லப்பட்டது உண்மை. மற்றது இதில் கேட்குறீங்க ஐயாவதுன்னா உண்மை ஐயாவனா தெரியாது. பட் நான் என்னென்றால் இதுக்குள்ள அணி 1 அணி 2 அணியெல்லாம் வந்து வேலை செய்தது எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் அவையிட்ட நான் ஒரு விஷயத்தை மட்டும் அதில் உன்னிப்பாக கவனிக்கிறேன். என்னென்றால் அவையும் தேசியத்துக்காக வேலை செய்தவர்களாக அல்லது தேசியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக அவர்களுடைய பேச்சுக்கள் ஊடாக பல விடயங்கள் காணப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்த சில விடயங்களை வைத்து அவரோட பேசுகின்ற பொழுது அவரோட சில விஷயங்களை அப்படியே வரைகளை ஒத்து போச்சுது அந்த விஷயம். அதுக்கப்புறம் சரி அதே மாதிரி சீமரண்ணிய இணைக்கல இருந்து சீமரண்ணிய வந்து 6 மாதம் நான் காய்ச்சி இருந்தேன்னா நான் அவருடைய தொலைபேசி மாறின பிறகு சீமரண்ணிய தொடர்பு இல்லை. ஆனால் சீமரண்ணிய சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உடைச்சு அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த பேரை சொன்னால் சீமரண்ண லைனுக்கு வருவார்னு சொன்ன பிறகு அந்த பேர் சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த விஷயம் நடந்திருந்தது. அதே மாதிரி அந்த அந்த அணி 1 அணி 2 வந்து என்னென்றால் எனக்கு நேர்மையா இருந்தது. அந்த அணி வந்து இன்று வரைக்கும் நான் நம்புறேன். நம்பி அண்ணாக்களே அக்காக்களே என்னென்றால் அவர் இதுல வந்து அண்ணாக்க மக்களா வந்து வேற பேர்ல வந்து 2 இதுல காய்ச்சி இருந்தவ அவை கூட அர்ச்சனா ராமனானோட காய்ச்சிருக்கிறான். ஆனா அர்ச்சனா ராமன் ஐயா கூட அவை யார் கதைக்கிறோம்னு கூட அவருக்கு தெரியல. அவர் மிக முக்கியமான உயர் மட்டத்துல வேலை செய்த ஆக்கள் எங்களுடைய அமைப்புல. ஆனா அர்ச்சனா ஐயா தெரியாது வேற யார் கதைக்கிறோம். அவர் கூட ஒரு கட்டத்துல அவருக்கு எதிராக கூட ஐயா காய்ச்சிருக்கிறார். அப்போ நான் திருப்ப சொல்லியிருந்தேன் இதில் வந்து கலைக்கிற எல்லாரும் வந்து எல்லாரும் சாதாரண தமிழ் மக்கள் எல்லாரும் ரெண்டா புரிஞ்சு கொள்ளணும் விஷயத்த என்னன்னு. அப்போ அதில் ஒரு சிலர் கூட அழுது கொண்டு கூட அதில் போயிருக்கணும். நான் அவை ஆத்தப்பட்டதுக்காக 3 நாள் கூட தான் செஞ்சிருக்கிறேன். இப்போ அது யாரு கடைசியா வந்து சங்கீதன் ஐயா காய்ச்சது உண்மை. மற்றது ஏக்கடி பாட்டியோட வந்த சுரங்கியோட கதைச்சு அதுக்கப்புறம் இதுக்கு போனது ஏனென்றா எங்களுக்கு வேற பக்கத்தான சோர்ஸ் மற்றும் வந்த தொலைபேசி அழைப்பு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா இவர் வரமாட்டர் போடக்கு போட்டியிடலாண்டு இல்லை இப்படி அதை காத்தோம் மக்கள்லாம் அடிச்சு ஊட்டி அக்காக்கள் அண்ணாக்கள் எல்லாம் ஊட்டி அழுக வந்தோன்னா அப்போ எனக்கு ஏதாவது செய்யலான்னு டாக்டர் ஐயா பேசையாஞ்சின்னு வரனால் நான் சுரங்கியோட காய்ச்சிக்கிறேன் பண்ணி இதுக்கு போய் பாருங்கன்னு சொல்லி தத்து போய் பார்த்தா கொஞ்சம் வந்து கதைச்சவங்க நாங்கள் நம்பினது சுரங்கிய. அதுக்கு பிறகு அது அவங்க இல்லை அவங்க வேற யாருன்னு சொல்லி உண்மையான ஆக்களை தேடி கண்டுபிடிச்சு அதனால இதை வந்து கைதாங்க. இதை வந்து 10 நாளா இந்த தளத்தை வந்து 10 நாளா ஏக்கடி பாட்டினுடைய இவர் வந்து எல்லாரும் கதைச்சவன். ஆனால் இதில் என்ன கதைச்சா பிறகு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த முடிஞ்ச பிறகு பின்னால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால் நான் முன்னே கவனித்த மாதிரியே 3 பேர் கதைச்சிருந்தவன். ஆனால் என்ன கணிப்பு சரிக்கிற அந்த பேக்ரவுண்டில் நடந்த சில விஷயங்களை வச்சு பார்க்க வரைக்கல 7 பேருக்கு மேலே அங்கே இருந்துக்கலாம் என்ற கணிப்பு. ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நான் 2-3 கிழமை பிறகு எனக்கு முக்கியமான பின்னணியில் வேலை செய்ததாக சொன்னேன். ஆமாம் அங்கே மிக முக்கியமான செயலர் கூட இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது.
உண்மையா போய் எனக்கு தெரியாது. அப்ப இதுல சில விஷயங்கள் எடுக்கல உடனடியாக அங்கே இந்த வழங்கப்பட்டிருந்தது. ஆனா அதுல கலைச்சாக்கள் சொல்லப்படா நாங்கள் முக்கியமானங்களுக்கு கொடுத்துட்டோம் உத்தரவு வந்துட்டு அது வேணுமெண்டா 3 விஷயம் இதுல கணேசையா நான் கேட்டிருந்தவரேண்டா விடுதலை புலிகள் அந்த நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் அழிப்பு அதை இனப்படுகொலைன்னு சொல்ல போறீங்களா, போர்க்குற்றம்னு சொல்ல போறீங்களா, அப்படி சொல்லப்படா அந்த மக்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதுல ரகுராமன் கூட அதை கேட்காதீங்க, அர்ஜுனா சம்பந்தம் வந்த கதைங்கன்னு சொல்லி யாரு ரகுராமனோட கேள்வியை போட்டிருந்தார். ஆனா அந்த கேள்வி கேட்டது மிக முக்கியமான விடயம். அது பின்னாட்கள்ல இப்ப நினைக்கிறேன் 2-3 கிழமைக்கு முன்னம் அந்த குறிப்பிட்ட பேசிய ஒரு நபரால மன்னிப்பு கூட கேட்கப்பட்டிருக்குது. இதை என்ன கருத்துன்னு சொல்லி அந்த ஐயா கேட்டிருக்கிறார் பேசின ஆக்கள். சரிதானே? இன்னைக்கு ஐயா உடைச்சு பேசுறேன்னு சொல்லி இதே ரகுராமண்ணா நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட அர்ச்சுனா ராமநாதன் இதுல சுவையில கொண்டு வரதுக்கு இந்த உதவியை ஏக்கடி பாடி இதுவரை நன்றி சொல்லல. அந்த பொறுப்பை நீங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சரிதானே? நாங்கள் சும்மா கண்ட பாட்டுக்கு உங்களுக்கு மட்டும் ஒத்து ஊதினா தான் நாங்கள் நல்ல பேசி விட்றோம். நான் பிடிச்சி எப்பவுமே நேர்மை இருக்கணும். நான் கடைசியா திட்டிட்டு போவோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் நான் என்னென்றால் இந்த மக்களுக்கு முன்னால 72 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் செய்வோம்னு சொன்ன மாதிரி 10ஆம் தேதி வருவாரா, 11ஆம் தேதி நாங்கள் செய்ய மாட்டோம், 9ஆம் தேதி பிடிச்சவங்களா இல்லையா? ஆனா அர்ச்சுனா ராமநாதன் இன்றைக்கு சொல்லி வந்து கௌசல்யா தான் காப்பாற்றி விட்டார். வாங்க பார்க்கத்தானே போறோம், சம்பவங்கள் நடக்கத்தானே போகுது. 19 வழக்கு இருக்குத்தானே உங்களுக்கு. அப்ப கௌசல்யா நாளும் இதுல தெரியுமான்னு சொல்லியிருந்தா கண்ண விஷயங்கள் அந்த தேர்தல் பகுதியில எவ்வளவு விஷயங்களை வெட்டி விழுத்தி இந்த பிரிவு ராம தடுத்துக்கலாம். கௌசல்யா அவ்வளவு ஆளுமை உள்ளவரண்டா. இன்னொரு விஷயம், அவ ஒரு ஜூனியர். ஏன் மயூரம் பிரிஞ்சு போனது? ஏன் கிருஷ்ணா பிரிய விட்ட நீங்கள்? சரி, மருத்துவமனையில அவர் இருக்கல, அர்ஜுனா இருக்கல, ஏன் நீங்க அதை வெளியில போய் சொல்லல? நீங்கள் ஏன் சொல்லல? நீங்கள் நாங்க உடைச்சு பேசுவோமா? நான் கண்டிப்பா கொண்டு உடைப்போம். இப்ப எனக்கு உண்மையா அனுரா குமார திசாநாயகாவுக்கும் அந்த ஏக்கடி பாட்டி ஐயாவுக்கும் எந்த வரலாறு நான் பேரை பிடிச்ச அந்த ஊடக வரலாறுல நான் உங்களுக்கு காலில் விழுந்து நன்றி ஐயா. நான் அந்த நன்றி யாருக்குமே நன்றியா இருப்பேன். உண்மையா நீங்க கலைச்சது உண்மை. 72 மத்தியத்துக்கு சொன்ன அந்த 3 விஷயம் அவங்க செய்தவங்க. ஐயா வெளியில வந்த உடனே ஏக்கடி பாட்டி காட்டி. அப்ப நீங்கள் கௌசல்யாவோட ரகுராமையா கதைச்ச நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏக்கடி பாட்டி கதைக்குதண்டு. ஏக்கடி பாட்டி நான் சட்டத்தண்ணி தான் அங்கே போறேன். நீங்க சொல்லிங்க 10 லட்சம் ரூபாய் கட்டி போனேன். இதுவரைக்கும் முன்னா இந்த தளத்துக்கு வர்றதுக்கு முன்னா வந்த ஏக்கடி பாட்டின அந்த சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி எப்ப இதுல இந்த தளத்துக்கு புறா வந்து காய்ச்சா புறா மட்டும் அப்படி உங்களுக்கு 1000 வந்தவர். அதுக்கு புறா வந்து எந்த ஒரு வழக்கிலே அந்த சட்டத்தை வராம போனதுக்கான காரணம் என்ன? பேச முடியுமா உங்களால இந்த கேள்விக்கு? நான் எனக்கு கலை செய்ய அவனுக்கு யாரும் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குதான். இப்ப சொல்றேன், எனக்கும் சந்தேகம் இருக்குதான். அந்த சந்தேகம் மறைக்கலான் அவர் கதை கேட்கல, நேரடியா உடைச்சு நேர கேள்வி இருக்கிறான். நான் கேட்டானா இல்லையா? தளத்துல கவனிச்ச மக்களுக்கு தெரியும். வரைக குறுக்க வந்து சாய்ச்சிருக்கிறார். அன்னைக்கு கூட இதுல கேச்சவர் என்ன மாவை சேனராயா ரவிராயன் என் மனைவி மற்ற ஸ்ரீதரன் ஐயா நான் ஒருபோதும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக வரமாட்டேன். 2வது வெள்ள வட்டியில எதிர்க்கிறேன். அதனால இந்த வெள்ள வட்டியில ஆதிவன சொன்னானா இல்லையா? இதுதான் நான். நீ திருப்பி நீங்க எந்த கொம்புன வேற இருந்துட்டு போ, எந்த கொள்கையில மாறுபட்டா உங்களை அடிப்பேன். நான் திரும்ப சொல்றேன், இதுதான் நான். எனக்கு கடை செய்ய தெரியாது, ஏன்னா தெரியாது. எனக்கு வித்தியாரண்ய நேர பார்த்தது இல்லை, ஆனால் வீடியோல பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த மனுஷன் நான் நம்புறேன். ஆனா உங்களுக்கு பலருக்கு அவரை பிடிக்காது. பட் நான் குருணா இந்த வரைக்கும் ஏற்றிருக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் என்னோட கதைக்குகளை உண்மை கதைக்கிற மனுஷன். அந்த வகையில நான் எனக்கு எத்தனை விஷயத்துல வித்யாரண்ய யார்கிட்ட ரகுராமிட அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும். தயவுசெய்து மக்கள் இதில் கிட்டத்தட்ட 700 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு தேசியம் சம்பந்தமாயும் விடுதலை போராட்டம் சம்பந்தமாயும் மாவீரர்களுக்கு விளக்கேற்றுறோம், மாவீரர் தினம் அனுஷ்டிக்கிறோம்னு சொன்ன நீங்கள் இதே உங்களுடைய தம்பி அர்ச்சுனா 15 வருஷ காலமாக அங்கே போனவர். முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம், டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம், யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய ஒரு கல்வி ஆலயத்தினுடைய ஆசிரியர் சங்கம் இல்லையா? அங்கே எந்த ஒரு சிங்களர்களும் இல்லை ஆசிரியர்களாக இருக்கிறது. முழு பெருமை தமிழாக்கள். அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வடிவ டைம் டேட்டாக்கள் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அளவில்
மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டை போடணும். அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு நீங்களே போய் தேடி பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிரோடு சரணடைந்ததாகவும் தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு சரணடைந்ததாகவும் சரணடைதலின் பின்னர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மனித உரிமைகளுக்கான ஆசிரியர் குழு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கு. இது நான் போய் இல்லை, நீங்கள் போய் தேடி பாருங்க, கூகுளில் தேடுங்க. அப்போ நீங்கள் இந்த தேச விசுவாசிகள் எல்லாம் எங்கே போனீங்கள்? நான் அடித்து அவங்களோட சண்டை பிடிச்சேன், நான் கதைச்சேன். நீங்கள் போய் கேளுங்க அவங்கள, நான் கதைச்சனானோ இல்லையோ ஒன்று. நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்கள்? இந்த ஊடகங்கள் எல்லாம் எங்கே போனீங்கள்? எல்லாரும் இன்றைக்கு தேசியம் காட்சியில் வந்திருக்கிறீங்க. சுரேஷ், நீங்களும் இருந்தீங்க இந்த நாட்டில், உங்களுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் சரியாண்டா நீங்களே அரசியலை வந்து கதைக்கிறீங்க. நீங்கள் கேட்டுனீங்களா அவையில் போய் ஏன் புடி கொண்ட போட்டனீங்கன்ட்டு? ஐயா, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவீர்கள், எல்லாம் போய் பாருன்னு சொல்லுவீர்கள். இதைத்தான் நீங்க சொல்ற ஒரே விஷயம். மேலா கட்டத்துல போய் பாருட்டா இங்க போய் பாக்குறது. கூகுள்ல போய் தேடு, கூகுள்ல போய் கூகுள்ல போட்டா கூகுள்ல போடுறோம் உண்மையா போடுவான். நானும் ஒன்று எழுதி போட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூகுள்ல இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ரீலங்காட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால கிடக்கும். அதில் போய் பாருங்க, போட்டிருக்க எத்தனையோ புது கதைகள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள். தெரியலையென்றால் இந்த தளத்தில் இவ்வளவு பேர் நிற்கிறோம் தானே, தேடுவோமா நாங்கள்? நான் ஒரு லிங்க தேடுவோமா? இப்ப இதுக்குல்ல தேடுவோமா? நான் சொல்றது பொய்யன்னு நீங்க சொல்றீங்களானே, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண டைப் சிங்கள ஆட்சியாளருக்கு உங்களுக்கு தெரியுற அளவுக்கு எங்களுக்கு தெரியுது. விளங்கல? சரியான கேள்வி, உண்மையில என்ன நல்ல கேள்வி. வழிபடுறீங்க, அவங்களுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு உங்களை வழியா தெரியுது, அவங்களுக்கு முன்னுக்கு வழிபட்டு இருக்கீங்க. ஏன் எங்களுக்கு முன்னுக்கு நீங்க வழிபட பயப்படுறீங்க? அவங்களுக்கு முன்னுக்கு வழிபட்ட உங்களுக்கு சொன்னது கொண்டாடுவோமே. சூப்பர். அது என்ன நம்பிக்கையில அவங்கள்ட்ட பதவி எல்லாம் தெரிவு வலிக்கிட்டவங்க வழிபடாம என்ன தருவ மாட்டேன், சும்மா ஒரு ஆளுக்கு தருவாங்களே. அப்ப உங்களுக்கு அதுதான் இப்பதானே தமிழ்ல விளங்கப்படுத்தினேன். புலம்பெயர் கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்கு இன்னொரு கருவியா வெளிநாட்டு தூதர பதவி, வெளிநாட்டு தூதுவர் பதவி வந்து முன்ன பின்ன தெரியாம சும்மா போன்ல கலைக்கிற ஒரு ஆளுக்கு தெரிவோம் சொல்றாங்க. அது என்ன விளையாட்டு பொருளா, பாவ பிள்ளையா? முன்ன பின்ன தெரியாமலா? முன்ன பின்ன தெரியாம சுரேஷ், உங்களுக்கு உங்களுடைய கற்பனை கட்டாத விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுடைய அறிவு கட்டாத விஷயங்களை வந்து இங்க சும்மா பிளத்தி கொண்டு இருக்க கூடாது. விளங்குதா? நான் உங்களுக்கு எந்த வாயால நான் சொல்லாமல் என்ன அடையாளம் காட்டி கூட போனவர் பயணிமேந்தன், நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ள வேணும். இந்த தளத்துல நீங்கள் சாடுகிற ஒரு ஆள் வந்து என்னை அடையாளம் காட்டிவிட்டு போனார். ஓமா இல்லையா? அது சும்மா மூந்தன் கதை வந்து நீங்கள் இன்னும் சொல்லி போட்டு சும்மா எல்லாம் செட் அப் கேம். எனக்கு தெரியும் மூந்தன் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க தெரியாத மாதிரி இதான் சாத்தியம்னு சொல்லி போட்டு ஓமன்ற மாதிரி காய்ச்சி போட்டு போறீங்க. எல்லாம் செட் அப். பயணிச்சவர்கள் எங்களுக்கு நல்லபடியா எல்லாரையும் தெரியும். நீங்களும் பயணித்து சொல்லுவீர்கள். சரி, இப்ப என்ன சுரேஷ், இப்ப உங்களுக்கு என்ன தேவை? நீங்க தமிழ் தேசியத்தை வழி நடத்த போறீங்களா? அப்படித்தானே? ஆட்சியாளருக்கு உங்களுக்கு தெரியுற அளவுக்கு எங்களுக்கு தெரியல. இப்ப உங்களுக்கு தேவை சொல்லுங்க. நீங்க தெரியப்படுத்தீங்களா? உங்களை ஆறு அடையாளம் பண்ணி நீங்க உங்களை வெளியிட்டீங்க, நேரம் வந்தீங்கடா, உங்களை ஒரு நல்ல ஒரு ஆளுமையான உங்களை ஏன் நாங்க தூக்கி கொண்டாட மாட்டோம்? வேண்டாம். நீங்க ஒழிச்சு கொண்டு திரியுறீங்க. என்ன கொண்டாட தேவையில்லை. நீங்க உங்களுக்கு நீங்க தூக்கி கொண்டாட வெளியில டைமுக்கு வரவினும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயா ஐயா, நான் உங்களை மாதிரி ஒரு நிமிஷம் ஐயா, உங்கள்கிட்ட கேள்வி, இந்த ஜூம் மீட்டிங்கை பற்றி சொல்ல முடியுமா ஐயா? நீங்கள் ஜூம் மீட்டிங் வந்திருந்தீங்க, சொல்ல முடியுமா? நான் சொந்தம் எனக்கு முழுபடியும் தெரியும், நான் உடைச்சி உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் ஜூம் மீட்டிங் சொல்லல, நீங்கள் நான் சொல்றேன். ஏன் அந்த வன்னிமேந்தனைக்கே நீங்கள் சொல்லல அந்த ஜூம் மீட்டிங் வருவா? யார் சொன்ன உங்களுக்கு? நான் சொல்லிடுறேன். அந்த மீட்டிங் நீங்க சொல்லல. மீட்டிங் நான் மணிவேந்தன் கேட்டேன். நீங்க மீட்டிங் முடியத்தான் சொல்றீங்க. அந்த மீட்டிங் வந்து சிறுநாக்கள், அதாவது தமிழரசு கட்சி மீட்டிங் இதோட நடந்தது. தமிழரசு கட்சி, அதாவது இந்த தமிழ் பேரோட சிறுநாக்கள் இந்த சந்திப்பு நீங்க வந்திருந்த நீங்கள், சரியா? அந்த மீட்டிங்ல இருந்த நீங்கள் சரியா? அந்த மீட்டிங் நீங்க அப்ப இங்க ஆதரிச்சு கொண்டு நீங்க இருந்த நீங்க இருந்த எல்லாம் கேட்டுக்கிட்டு 2-3 அடையாளம் காட்டுறதுக்கு நீங்க துணையா இருந்த நீங்கள். அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு அந்த போறதுக்கு முறையே நீங்க மணிவேந்தனை சொல்லல. நீங்கள் தமிழரசு கட்சியின் ஜூம் மீட்டிங்கு நான் போனாங்க.
அந்த தொடர்பாளருக்கு நீங்க போனீங்க ஜூம் மீட்டிங் நீங்க சொல்லுங்க நாங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அடிச்ச கேம்ன்றதே உனக்கு தெரியாது. நீ வந்து எனக்கு சொல்ற ஐயா நான் ஜூம் மீட்டிங் தமிழரசு கட்சியில ஜூம் மீட்டிங் போனேன். ஓகே 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 இப்ப நீங்க போயிட்டு வந்துறீங்க பொண்ணு கேக்குறேன். நீங்க இப்ப சொன்னீங்க நேற்று சொன்னீங்க நான் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி கணவரை கண்டு வந்தாங்க தலைவரோட பணத்தை போட்டு வச்சு ஆட்டம் காய்க்கிறீங்க. இல்ல கேளுங்க நான் படத்தை மாத்திரம் வேண்டாம். இல்ல நீங்க சொன்னீங்களா இல்ல நீங்க சங்கீதம் முடியாத தொடர்பு படிச்சா சங்கீதம் சார்போட அவங்க கூட கதைக்கணும். மற்ற சொன்னீங்களா சிறுதரனுக்கு வந்து நான் கிளிநொச்சியில வேலை செய்து சிறுதரன் பாரத்துக்கு பின்புலமா இருந்தான்னு சொல்லி கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டு அமைப்பாளர்கிட்ட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? முதல் அதுல செயலாளர் யார் தெரியுமா, பொருளாளர் தெரியுமா? ஏன் போய் சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க வேலை செய்தாரு எனக்கு அது தேவையில்லை. இல்ல ஏனையா சும்மா போய் சொல்லுங்க. நம்ம கீழே நிக்கிறோம் சரி. அதை விட நீங்கள் பாருங்க பொறுத்த நேரத்துல வந்து கேம் அடிப்பீங்க பிரச்சனை வேற இருக்கல. வன்னிமேந்தனுக்கு டாக்டருக்கு பிரச்சனை வேற இருக்க வன்னிமேந்தன் ஒரு சொல் கூடி கீழ்த்தரமா கதைக்கல சரியா. நீங்க வந்துதான் கீழ்த்தரமா மேல ஏறி ஒரு வழி நடத்தக்கூடிய ஐயா எங்க அடிக்கலான்னு பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு அடிச்ச நீங்கள் அவ்வளவு கெட்ட வார்த்தையால ஒரு போன் கோட்ல ஒன்னு உள்ள கழிதின வைப்பேன்னு சொல்லி கூட துவேஷத்தை காட்டினீங்க. உங்களோட மனசுல இருந்த வெறித்தனத்தை உங்களோட மனசுல இருந்த உண்மை முகத்தை காட்டினீங்க. அப்ப உங்களுக்கு அப்பவே உங்களோட மனசுல அந்த அளவுக்கு உங்களுக்கு துவேஷம் இருக்கு. தமிழர் மீது துவேஷம் இருக்கு. ஆதரிக்க தேவையில்லை. நீங்க விளக்கு சின்னத்துக்கு ஆதரிப்பு சொன்னீங்க. டக்கண்டு விளக்கு ஏழா அப்படி நினைக்கிறாங்க பிள்ளை நினைக்கிறான்னு சொல்லி அப்ப சிறுதனுக்கு வேலை செய்து கொண்டு அங்கால போராளிகளை நீங்கள் அங்கால ஒரு நிமிஷம் அதுல விளக்கு சின்னத்துக்கு ஆதரிப்போம் சொன்னது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தவிர்ந்த ஏனி இடம் தேவையில்லை செல்வன் அந்த கருத்தே தேவையில்லை. ஐயா எங்க அடிக்கலுமோ அங்கே அடிச்சு வருவாங்க சரி. அதோட விஷயம் அதை விட வந்து அது சுரேஷன் தான் எங்களை கேட்டது அந்த கருத்து. அதுக்காகத்தான் நாங்கள் அதை ஓம் பண்ண நாங்கள் அதை வந்து அந்த கருத்தை ஐயா தான் துவக்கினவர். ஐயா தான் அந்த கருத்தை முன்வைச்சவர் பாத்தீங்களா? எல்லாரும் ஆதரிச்சது நீங்க தான் துவக்கினீங்க. நீங்க சொன்னீங்க சரி ஓகே நாங்க கை விடுவோம். ஆனா இனி விடுங்க அண்ணா. அது இப்ப ஆதரிச்சதுக்கு இப்ப என்ன பிரச்சனையா உங்களுக்கு? இல்லதானே மற்றது சங்கீதனோட கதைச்சது சங்கீத விஷயம் அந்த விடயங்களை எல்லாம் சொன்னதெல்லாம் முழு போய் சரி. நான் சங்கீதம் நாளைக்கு கொண்டு வரேன் லைவ் நான் கூட்டிட்டு வரேன் சங்கீதம் சரியா. சங்கீதம் பொறுப்பு இல்ல பொறுப்பு வரலாற்று மையத்தின பொறுப்பு ரூபன் தான் சரியா. சங்கீதம் ஜேத்தனாக்களுக்கு பொறுப்பு இல்ல. அவர் ஊடக சந்திப்பாளர் ஊடக சந்திப்பு தான் சங்கீதம் சரியா. சங்கீதனை கூப்பிடுங்க நீங்க சங்கீதோட நான் சங்கீதனை கொண்டு வரேன். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் கூட்டிட்டு வரேன். சங்கீதம் கூட்டிட்டு வரேன். நீங்க கேளுங்க பாடன்னு சொல்லிக்கோங்க. பாடம் நீங்க அடிச்சு கைக்கிறீங்க. பாடம் தான் காய்ச்சல் சொல்லுங்க. நான் பேரை என்ன பப்ளிக்கா சொல்றேன் சரியா. அடிச்சு கதைங்க சும்மா சங்கீதத்துக்கு வாரத்துக்கு ஒரு நேரம் இல்ல வர மாட்டேன் வேற வேற. நீங்க சும்மா எல்லாம் சொல்லிக் கொண்டு கூடாது. பால மாசம் சங்கீதத்துக்கு வர மாட்டாங்களா? அவங்க வரவும் இல்லை இருக்குல்ல. நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. அதான் அவ்வளவு ஐயா சாரி ஐயா இது சங்கீதம் வந்து இதுல நான் சங்கீதனோட கதைக்கல் என்று சொல்லி சொன்னார் என்றால் நான் இவ்வளவு மக்கள்கிட்டையும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போயிடுவேன். நான் சங்கீதனுக்கு அடித்த ஃபோன் ரெக்கார்டிங்லேருந்து எத்தனை நிமிஷம் கதைச்சினான்றது மட்டும் நான் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறதில்லை. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளவு நிமிஷம் சங்கீதனோட நம்பருக்கு நான் அடித்து கதைச்சினான்றதும் உங்களுக்கு காட்டுவேன். நான் நீங்க ஏனையா போய் சார் நீங்க சிறுதரண்ட வெட்டிக்கு நான் தான் புல்லா பின் பேக்ரவுண்ட்ல வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யறான். ஏனையா சும்மா அடிச்சு விடுறீங்களா? எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? கொஞ்சம் நீங்க சொல்றீங்க மூணு வெட்டிக்கு நான் தான் காரணமா இருந்தா போய் சொல்றீங்க. மக்கள் ரெண்டு வேலை செய்ய பாடுபட்டு கூட வேலையில சுதந்திருக்கிறான். டாக்டருக்கு இங்க வேலை செய்ய நிற்கிறாங்க. நீங்க டாக்டர் கூட அமைப்பாளர் பேரை சொன்னா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அவனுக்கு மட்டும் கொண்டு வரேன் லைனுக்கு. ஆரம்ப செயற்பாட்டாளர் ரெண்டு ஓட்டம் தெரியுமா உங்களுக்கு? போய் சொல்றீங்க இப்படி எல்லாம் கதைக்க விடுறீங்களா? நீங்கள் சும்மா ஆடுகள் மாதிரி இங்கே வந்து மேமேன்னு கத்திக்கொண்டு கூடாது ஐயா. நான் வந்து இந்த இடத்துல சொல்லல நான் ஸ்ரீதரனுக்காக வேலை செஞ்சனான்னு எங்கேயும் நான் சொல்லல. ஸ்ரீதரன் ஐயாவுடைய வாக்குகள் உடைக்கப்படக்கூடாது என்பதற்காக காய் நகர்த்தல்கள் நான் மேற்கொண்டான்னு தான் சொன்னேன். ஓமா இல்லையா? ரெக்கார்டிங் கூட திருப்பி இதே படத்தை போட்டு அடியாக்கள் அடிக்க அவங்கள்ட்ட லைவ்ல போய் நீங்க என்ன கதைச்சு நீங்க ரெக்கார்ட் முழுக்க இருக்கு ஐயா. நீங்க எல்லாம் பயங்கர டபுள் கேம் ஐயா. நீங்க ரெட்ட முறையா வன்னிமேந்தன படத்தை போட்டு அவங்க அடிக்க நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு சொல்லி ஒருத்தரும் போயில. இதுல செல்வானையோ எஸ்பியோ யாருமே போயில. நீங்கள் போய் ஏறி ரெண்டு என்ன கதைச்சு என்ன மண்டகளை என்ன செய்த முழு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. நாங்க பார்த்தோன்னிக்கிற சமூகத்தில் நாங்கெல்லாம் முட்டாளி இல்ல மக்கள் முட்டாளி இல்லையா. நீங்கள் எங்கெங்க எல்லாம் உடைக்கலாமா அங்கங்க எல்லாம் போய் நீங்க கீழே ரெட்ட முறை பார்த்தெல்லாம் தெரியுமா? டபுள் கேம் எனக்கு விளங்குது. வன்னிமேந்தன்
நான் ஒவ்வொரு நாளும் போய் கதைச்ச விஷயங்களை அடுத்த நாத்து காலையில் நீங்கள் எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பினீங்களா இல்லையா? சும்மா அந்த எழுத்து கொண்டு விடுங்க. வேணுமே சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா நான் அந்த தளங்களில் போய் கதைச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஐயா? எனக்கு எம்பி என்ன அனுப்புறவர எம்பினையும் வேற மாதிரி ஆக்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறவ சில கதைக்கிறத முழுக்கவில்லை, சில விஷயங்கள் அனுப்புறவ எல்லாம் மட்டும் இல்லை. நான் இதே அரித்தமிழன் வன்னிமேந்தனை அருள் சுதனா பேர் எனக்கு நினைவில் வேற மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புறவ அது அங்க என்ன பற்றி கதைச்சது நீங்களை கதைக்கிறது நீங்க கதைச்சது எல்லாம் இல்லையா, 1-2 தான் கரைப்பிருந்தது. நான் அங்கே போய் இந்த வன்னிமேந்தனை பற்றி தவறாக கதைக்க வேண்டாம், இது பிள்ளைன்னு சொல்லி நான் கதைச்சு அந்த பிடிகளை சமாதானப்படுத்தி இந்த சுரேஷன் சேர்ந்து தான் என்னோட சுரேஷன் நானும் தான் முயற்சி செஞ்சாங்க இந்த குழுக்களை இணைக்கிறதுக்கு. சுரேஷனுக்கு கடைசியாக மெசேஜ் போட்டிருந்தவர், ஐயா இது சரிவராது போல அரித்தமிழன் போன் பண்ண எனக்கு தெரியாது. இது அரித்தமிழன் போன் நம்பர் அரித்தமிழனுக்கு அந்த சுரேஷன் கதைக்க சொன்னது, வேற 3 அண்ணன் கருணா காய்ச்சின்னு சொன்னது நீங்க சொன்னீங்க. வேற ஏமாருக்கு அடிச்சு காய்ச்சி நான் வந்து நேரடியாக வந்து அரித்தமிழனுக்கும் மற்ற வன்னிமைந்தன்னைக்கும் நேரடியாக நானே சந்தையில் நீங்க காய்ச்சினீங்களா இல்லையா அதுகளை பற்றி நான் சொன்னானோ அப்படியா சுரேஷ் நீங்க உண்மையை சொல்லணும். நான் அந்த தளத்துல வந்து எத்தனை நேரம் சொன்னான், எல்லாரும் நாங்கள் உறவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு உண்டா பயணிப்போம் சண்டை வேண்டாம்னு சொல்லி வந்த காய்ச்சினா தவிர எப்பயாவது ஒரு நாள் வந்து நான் வன்னிமேந்தனை பற்றி தவறா அந்த தளத்துல காய்ச்சினேன். இதை சொல்லிடுறேன். அப்ப நான் ஐயா கூட கேட்டார் வன்னிமேந்தன் நான் போக மாட்டேன், இதுல வந்து 2 தடவை மன்னிப்பு கேட்டார். இதுல மன்னிப்பு கேட்டவர். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டா சுரேஷனே சொன்னது ஐயா சொன்னாரு 3 அண்ணையை மடிச்சாரு வேற 2 பேர காரணம் பேர் ஞாபகம் இல்ல போன் வந்திருந்தது. அப்ப சொன்ன அவரை நான் அதுக்கு புறாவே கதைக்கிறத விட்டுட்டேன். ஆனா எனக்கு என்ன கோவம்டா, என்ன எவன் தேச துரோகின்னு சொல்றானோ அவனோட ஒருபோதும் நான் ஒட்டி பயணத்துக்கு விரும்புறேன். நான் விரும்ப வேணா போக மாட்டேன். என்ன தேச துரோகம்டா, இப்ப அர்ச்சனா கூட சொல்லிட்டല്ലോ அந்த விஷயம் முடிஞ்சா போறாரு. நான் முந்திய மாதிரியான ஒரு ஈடுபாட்டோட செயல்பட மாட்டேன். ஆனா ஆதரவு கொடுப்பேன். ஆனா முந்தி இறங்கி நல்லபடியா பாட்டு எழுதி இனியெல்லாம் ஒரு பாட்டுக்கெல்லாம் நான் எழுத மாட்டேன். அதை மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இனி புதுசா வராங்களும் எழுதுவேன்னா சந்தேகம் தான். ஏனென்றா எனக்கு இது காணும். நான் உங்களை நம்பி 2 வேலை செய்ததுக்கு நீங்க துரோகம் மட்டும் அடிச்சீங்களோ எனக்கு இதே முடிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி 2 விடம் போறதுக்கு எனக்கு இயலாது ஐயா. நான் கோபம் தான் பேசுவேன், கூட கண்டபடி பேசுவேன் கெட்ட வார்த்தையால, அவ்வளவுதான். அதோட நான் போயிடுவேன். எனக்கு அர்த்தம் என்ன கோபம்டா, நீங்கள் அர்ஜுனாவுக்கு கொஞ்சம் கருத்தியலோட மோதிக்கலாம். என்ன போட்டு தேசத்துறவு நான் என்னையா தேசத்துறவு செஞ்சான் சொல்லுங்க, என்ன துரோகம் செய்யினார்? அப்ப அதால எனக்கு பிடிப்பில்ல. ஏனண்டா நீங்கள் என்ன தேசத்துறவுன்னு சொல்லிக்கல. நான் எப்படி அந்த கடைசியாக கேட்டார் சுரேஷன் கேட்டார், எப்படியே வந்து நான் உங்களை தளத்துல கதைக்கலாம். நீங்களான என்ன கூடாதுன்னு சொல்றீங்க, என்ன கூடாதுன்னு சொல்லிக்கல, எப்படியா நாங்க வரலாம்? அதெல்லாம் முடிஞ்சது, அதெல்லாம் கலைச்செல்லாம் முடிஞ்சது. வரமாட்டேன் நான் விட்டுட்டேன் பேசாம. அதுக்கு பிறகு நாமக்கு சொல்ல மாட்டேங்கல. ஆரண்டு கேட்கல மாட்டுத்திறனாளி ஐயா சொன்னார். ஐயா சொன்ன கதையில பார்த்தேன். நான் கதையைத்தான் கூர்மையா கேட்டேன். ஓ இதுல உண்மை இருக்கு. என்னடா மாட்டுத்த புதிய கட்சி போராடினவங்க ஏன் கொடுக்க கூடாது? நாங்க தமிழ் தேசியம் எங்க வைக்கிறோம் கட்டாயம். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஆதரிச்சேன் அதை. நான் அதெல்லாம் தெளிவா இருக்கிறேன். அதே மாதிரி தான் நண்பனை யாரு சுரேஷம் வந்து சுரேஷனையும் வந்து அதை காது கொடுக்க பார்த்தேன். இது உண்மை. என்னடா போராடினவங்க. நான் அதுல ஒரு துளி கூட நான் செய்யல. அப்ப எனக்கு தெய்வம் கேட்டதும் சுரேஷன் தான். நான் சொன்னதுக்காக சுரேஷன் ரோஸ் அடிச்சது. அப்ப அதுல வந்து யாரு அருள் அண்ணன் அரித்தவன் அருள் மற்ற புளியங்குளம் சுதன் அண்ணன் நினைக்கிறேன், அண்ணன் கூப்பிடுறேன் வேற மாதிரி வந்து இதுல நன்றி சொல்லி போட்டவன். அதுக்கு பிறகு நான் பார்த்தேன். அப்ப அவங்களாம் சந்தோஷப்படுறாங்கடா. அப்ப அது நாங்கள் தேசியத்துக்கு தானே பயணிக்கிறோம். கொள்கையில முரண்படுறாங்களோ இல்ல கருத்தியெல்லாம் முரண்படுறோம். அதுல என்ன பிரச்சனை? ஆதரவு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. மைந்தண்ணா உண்மையில ஒவ்வொரு கட்டங்கள்லயும் அந்த ஆளுன்ற ஒவ்வொரு மாற்றங்கள் அந்த ஆளு இது சத்தியமா நான் சொல்றேன். ஏன்னா அவரோட நான் 100 வீதம் பயணிச்ச ஒரு ஆள் என்ற ரீதியில சொல்லுவேன். உண்மையா அந்த ஆளை ஒரு தரமே துரோகின்னு சொல்றாங்க நான் கட்டசுவரே அனுமதிக்க மாட்டேன். அப்படி மைந்தண்ணா அந்த விதத்துல ஒரு காலம் செய்ய இல்லை. அந்த நேரத்துல செய்த பங்களிப்புகள் எல்லாம் ஆர் செய்திருக்கீங்க. இந்த பேப்பர்ல எந்த ஆர் புடிஞ்சிருக்கணும் ஒரு தரமே ஒன்றும் செய்ய இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு மைந்தண்ணா இன்றைக்கு தலைவராக்கள் இருந்திருந்தான்னு சொன்னா கட்டாயம் கூப்பிட்டு கௌரவிச்சிருப்பினோம்.
அவ்வளவு தூரத்துக்கு நானும் சேர்ந்து அவரோட இயங்கினான். அப்ப அப்படியானால எனக்கு தெரியுமில்ல 100% தெரியும். ஓ இதுதான் மைந்தண்ணே, இதுதான் வேண்ட குழம்பு இப்படி செய்ய மாட்டேன். அதனால அந்த இப்ப பாருங்க பிரச்சனை என்ன வந்தோன்னா பொய் சொல்லல, எனக்கு தெரியும் அது தெரியும் இவரை தெரியும் எல்லாம் சொல்லல, நேரே அப்படியே பிராங்கா சொல்லுது. இல்ல எனக்கு வேற தெரியாது, தச்சு அதான் மனுஷன். சுரேஷனா ஜோதி பாருங்க, சுரேஷனா என்னண்டா ஜோதி பாருங்க, கிரீன் லையா ஒரு விஷயத்த சொல்லி இந்த தளத்துல கதைச்சு அதை செயல்பட கொடுத்து அமுல்படுத்தினாங்க சரியா. ஆனா இதே நேரம் வந்து இந்த தளத்தை கதைச்சு கொண்டன அங்க ஐயா வந்து இவ்வளவு இதுல வேலை செய்யறா ஜோதி, எவ்வளவு நம்பிக்கை சொல்லுங்க. இவர் என்ன கேம் இது சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சாங்க எங்கள் தமிழ் வாங்க உண்மையா மைந்தன் நீங்க சரியா மாட்டீங்க ஜோதிபா. கிரீன் லையா என்ன வேலை செஞ்சு கதைக்க மாட்டார் சரி, உங்களை நம்பினவர் நிறைய கதைக்க மாட்டார். சொன்ன விஷயத்தை சொல்லி போட்டு சரியா அந்த இடத்துல செயல்பட கொடுத்து லீடர் அண்ணா எங்கள் தமிழ் ஒரு ஆள் கதைங்க என்ன வேலை எங்கள் தமிழ் சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சான் எங்கள் தமிழ் சொல்லுங்க. நான் என்ன வேலை செஞ்சான்? நான் டக்ளஸ் தேவானந்தா மற்றது 6 சிங்கள கட்சியில் நின்ற மற்ற தமிழ் வேட்பாளர்கள், நான் பெயர் சொல்ல விரும்ப இல்லை, மற்றது சுமந்திரன், இந்த 3 பேரும் வரக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக சுமந்திரனை அடித்து விட்டு ஸ்ரீதரனை அங்கே வரவேணும், சுமந்திரன் வரக்கூடாதுன்றதுல உறுதியாக அந்த காய்களை நகர்த்தினது வந்து தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? சுமந்திரன் வந்திருக்கோம்னு சொல்கிறீங்களா? ஐயா தமிழ் தேசியம் பேசுகிற குழந்தை பிள்ளைக்கு தெரியும் சிறுதரன் பேர்மெண்ட் சரியா. நாங்கள் வந்து ஒரு நிலப்பாட்டை நிற்கிறோம், ஒரு அர்ச்சனை ஆதரிக்கிறோம் சொன்னா குழந்தை பிள்ளைக்கு தெரியும் சிறுதரன் பேர்மெண்ட். இது என்ன அரசியல் தெரியாது. ஆனால் உங்களால் நீங்கள் அர்ச்சனா வரும்போது இந்த தளம் போடப்பட்டிருந்தா நீங்க அர்ச்சனா கதைக்கணும். நீங்க என்ன செய்த, நீங்கள் இங்க இருந்து வன்னி வந்து நல்ல மாதிரி கலைச்சி இந்த தளம் என்ன உருவாக்கப்பட்டது, தளத்தை கதைக்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்க லீடர் கதைக்க விடவும். நீங்கள சும்மா காய்ச்சணுங்க கூடாது. என்னுடைய ரெக்கார்டிங்கள் எல்லாமே ஆன்லைன்ல இருக்குது, போய் பாருங்கள். நான் அதுல சொல்லி இருக்கிறேன், ஸ்ரீதரன் அவர்களுடைய போட்டை கிளிநொச்சியில் உங்களால் உடைக்க முடியாது. அதுக்கு அர்ச்சனா ராமநாதன் அடுத்த நாளுக்கு போயிட்டு அதெல்லாம் தேவையில்லையா. இந்த தளம் வந்து அர்ச்சனாக்காக உருவாக்கப்பட்டு பன்னிமந்தன் இரவுல இல்ல பாருங்க, நாங்க 15 செலவழித்து உருவாக்கப்பட்ட தளம் சரியா. இந்த தளத்துல வந்து உருவாக்கப்பட்ட தளத்துல மக்கள் நம்பி நாங்கள் கீழடிக்கிறோம் செயல்படுத்த கொண்டு வர செயல்படுத்த இல்லாமல் என்னத்துக்கு நீங்கள் வந்து இதை வந்து மும்பையில செய்யணும் சரி, நீங்க போங்க எதுக்கு குழப்பி நீங்களே கதை இருக்கிறீங்க உங்களோட வார்டில். இந்த தளம் வந்து அர்ச்சனா ராமநாதனுக்கு ஆதரவாக இயங்கினதே தவிர இந்த தளம் வந்து அர்ச்சனா ராமநாதனுக்காக உருவாக்கப்பட்ட தளம் இல்லை. இதை கிளியராக வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த தளத்தை நான் தேடி வந்ததுக்கும் காரணம் இருக்குது. நான் பன்னிமேந்தனை சொல்லியிருக்கேன், எப்படி இந்த தளம் எனக்கு அறிமுகமானது, ஆர் மூலமாக நான் இந்த தளத்துக்கு வந்தேன் என்று சொல்லி. பன்னிமேந்தனை பற்றி எல்லாம் அறிஞ்சு கொண்டு பன்னிமேந்தன் நம்பிக்கைக்குரியால், இந்த தேசியத்தினுடைய விசுவாசமான ஆளண்டு எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான். எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் அங்கே இருந்து பன்னிமேந்தனை துரோகியாது இதாண்டு கதைக்கைகளையும் நான் அந்த அரித்தமிழ் நாக்கண்ட குரூப்லேயும் போய் அவைகளுக்கு சொன்னான், வேண்டாம் வேண்டாம் சகோதரங்கள், நான் 2 படிவாக அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இங்கே இறங்கி இருக்கிறேன். விளங்குதா? நான் எந்த ஒரு நபர் தேசியத்துக்கு எதிரான வேலை செய்கிற நபரோட நான் சேர்ந்து பயணிக்க மாட்டேன். நான் என்னுடைய நம்பர் தெரிஞ்சு அடித்து கதைக்கிற உறவு என்று சொல்லி இதுக்குள்ளே எடுத்தால் இந்த தளத்தில் 3 பேர் தான். நான் இளம் ரஞ்சனுக்கு ஒரு தடவை நம்பர் எல்லாம் காய்ச்சினான், அது 4வது ஆள். 3 பேருக்கு தான் என்னுடைய நம்பர் தெரிஞ்சு காய்ச்சினான். அதிலே முதலாக என்னுடைய நம்பர், என்னுடைய வீடியோ, என்னுடைய ஃபோட்டோ எல்லாம் போட்டு கதைச்சது வந்து பன்னிமேந்தனோடு தான். பன்னிமேந்தனை தவிர நான் வேறு ஒருவருக்கும் என்னை அடையாளம் காட்ட முடியாது. எனக்கும் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் 10 பேர் கேட்குறீங்கன்றதுக்காண்டிக்கு நான் வீடியோ போட்டு கதைச்சிட்டு எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறோம், எனக்கும் குடும்பம் இருக்குது. உங்களுக்கு என்னுடைய கருத்துகள் விருப்பம் என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டு அதை செவிமடுத்து போகலாம். நான் உங்களை வந்து யாரையும் திணிக்கையிலே துப்பாக்கி முனையில் உங்களை மிரட்டையிலே உங்களுக்கு விருப்பம் என்றால் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு போகலாம். இல்லை என்று சொன்னால் ஐயா வேண்டாம் உங்களோட ஐயா உங்களை நம்பி நாங்களும் வேற நாங்கள் வன்னிமேந்தனை நம்பி தான் இந்த தளத்துக்கு வந்துறாங்க. நாங்களும் என்ன கேட்குற மாதிரி சொன்னால் நீங்கள் பொறுப்பான ஒரு ஐயா உங்களோட கருத்துக்களை கேட்டு நான் மதிச்சு கீழே மீட் பண்ணி போட்டு கேட்டுக்கொண்டு வந்தாங்க சரியா. அன்றைக்கு டாக்டர் வந்து கோவப்படைக்க ஒற்று வசனம் வன்னிமேந்தனை தன்னுடைய வார்த்தையை விட இல்லை, ஒற்று வசனம் விட இல்லை. இவ்வளவு கோவப்பட வேண்டியது அவர் தான். கத்துறாள் கோவப்படுறாள் நீங்கள் கடைசியா சொன்ன கருத்து என்னண்டா,
கடைசியான ஒரு போங்க கடைசியா சொன்னவர் என்னன்னு சொன்னா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்கு தெரியும் எனக்கு சில பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் போன் கதை கேட்கல கூட நான் வந்து நான் கதைச்சு நிப்பார் நான் அப்படி நித்திரா போயிடுவேன். அவர் தெரியும் நான் நித்திரா போயிட்டேன்னு. அது தெரியும் என்ன விஷயம் உண்டு. ஏன்னா தெரியும் கேட்டு பாருங்க. மூன்று முறை ஐயா நான் அடுத்த நாள் ஐயா மன்னிக்க இல்லை அவர் தெரிஞ்சது அவருக்கு அது தெரியும். எனக்கு உடம்பு இல்லாத அப்படி இதுல களைச்சு போய் அப்படி எனக்கு தெரியாத நித்திர கொண்டு இருப்பேன். அந்த பரத்துறையில இங்க வீடு கட்டுறதுக்கு அப்புறம் அடிச்சு காய்ச்சல் அக்கா காய்ச்சல் கேட்கல நான் அப்படி நித்திரா போயிட்டேன். அக்கா போனா கட் பண்ணிட்டா அவாக்கும் தெரியும். இது இல்ல என்னண்டா அது தெரியும் இந்த உடல் பிரச்சனையே தெரியும். அப்ப அதுக்கு பிறகு ஐயா வந்து மிக கவனமா செயல்படுற. அப்ப இதுல வந்து கேட்டு வேறேன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு பொடியனை இப்படி செய்து விடுறேன்னா கோபம். ஏன்னா அந்த பலி தெரியும். நான் படுற பலி அவருக்கு தெரியும். சாப்பிடாம நித்திரை இல்லாம எனக்கு தெரியும் ஐயா. உங்களுக்கு தெரியுதானே அர்ஜுனாக்கு வந்து ஏற்றி விட்டா சண்டை பிடிக்கும்னு தெரியும் தானே ஐயா உங்களுக்கு? ஆறு ஏத்தி விட்டது வந்து கதைக்க தொடங்கி நானா வந்து கதைக்க தொடங்கி அவர் எல்லாம் பாவுறதெல்லாம் சரியா? நோ 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 பிரச்சனை என்னண்டா இவர் நெஞ்சிருந்தா அந்த இடத்துல அர்ஜுனா வந்து தாண்டி தம்பிஞ்சவா இந்த மாதிரி இப்படி நீங்க சொல்ற கோவம் வந்து எல்லாரும் கெட்ட வார்த்தை கதைக்கல தான் எஸ்பி. அதுக்காக டே இப்படி ஒரு தலைவனை கதைக்க முடியாது. அவர் விட்ட வார்த்தை சரியான புலியான வார்த்தை ஒரு நிமிஷம் இப்ப நீங்கள் கதைக்கிறதுல கூட அந்த இயக்கத்தின் விடுதலை புலிகளில் இருந்த ஆளுமை என்ற அந்த உணர்வு வெளிப்படுத்த கதையை தொழிலாம் தெரியுது. சரிதானே? நீங்க எவ்வளவு கொண்டு படுத்திக்கணும் கதைக்கிறீங்க. இப்ப இதுல பாருங்க இவர் வந்து அர்ஜுனா ஐயான்னு ரகுராமன் கதைக்க பாருங்க என்ன இவ்வளவு கோவடு காய்ச்சலாம் கோமா சொல் விட மாட்டேன் ரகுராமன் வடியா கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி அண்ணா கிருஷ்ண அண்ணா என்பதை காய்ச்சினான் அவர்லயும் அந்த இது இருக்குது. சரி ரகுராமன் கேட்பாங்க அவரையும் அவற்ற இவன கட்டுப்பாட்டுக்கு அப்பா வந்து காவல்துறையில இருந்தான்னு சொன்னா அந்த இயக்கத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டவர்ன்னு சொன்னா அர்ஜுனா ராமன் ஐயா ஒரு இடத்துல 2 இடத்துல அப்படி காய்ச்சிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் அவர் செய்த புலே என்ன தலைவருக்கான ஒரு என்ன ஒரு நன்றி சொல்றாங்க அந்த வேற இல்ல அவ்வளவு ஆத்திரமா கிடக்கு அவர் செய்யற கதைக்கிற தேர்தல் நேரத்தில் ஒரு நிமிஷம் பாருங்க பனிமேந்தன். இந்த அர்ஜுனா வந்து கதைச்சு பிரச்சனை போடுறதுக்கு முன்னாடி அர்ஜுனா என்ன பற்றி என்ன கதைச்சன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு ஐயா சொல்லியிருந்தவர் என்னன்னு சொன்னா அதாவது கூட்டத்துக்கு போய்கல அஸ்வினராம் வந்து வெளிநாட்டு கிளடுகள் வந்து எங்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடாது. எனக்கு சொக்கி போச்சு. ஏன்னா